அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்புல இருக்க புக் இன்சைட். ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னா லைவ் வரும்போது சார் புக் இன்சைட் கொஞ்சம் நடத்துங்க சார், புக் இன்சைட்ல இருந்து கொஸ்டின் அப்படின்றது கேட்கறாங்க சார், புக் இன்சைட் நடத்துங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இன்னைக்கு என்ன நடத்த போறோம் அப்படின்னா சொல்லும் பொருளும். ஒவ்வொரு பாடல் இருக்கும், அது மனப்பாட பகுதி பாடா இருக்கலாம், இல்ல வந்து மனப்பாட பகுதி பாடம் இல்லாம இருக்கலாம். அதை என்ன பண்ணலாம், சொல்லும் பொருளும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், சொல்லும் பொருளும் கொஸ்டின் அப்படின்றது பார்க்க போறோம். சார் சொல்லும் பொருளும் கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்கறதே இல்லையே சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இப்ப பாருங்களேன், இந்த சொல்லும் பொருள் நம்ம படிக்கிறதுனால என்ன வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத பாருங்க. இப்போ வந்து புது பயல் இருக்கா, இப்போ எங்க வந்து புது பயல் இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும். இப்போ பாருங்க, அப்ப இந்த இடத்துல புது பயல் இருக்குன்னு வச்சுப்போமே, அப்ப இந்த புது பயல வந்து வார்த்தையை வந்து இப்படியே படிச்சுட்டே போறீங்க. அப்ப புது பயல் அப்படின்னா புதுமலை, புது பயல் அப்படின்னா புதுமலை அப்படின்றத நீங்க படிச்சுட்டே வரீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த 2 லைனை கொடுத்துட்டு இது யார் எழுதுனது, இல்ல இந்த 2 பாடலோட ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க எழுதலாம், இந்த பாடலை கொடுத்துட்டு இது வந்து நக்கீரரோடது. நான் என்ன பண்ணிருந்தேன், இந்த பாடலை வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதி பாடலா கொடுத்துருந்தேன். ஆனா வந்து புக் இன்சைட் அப்படின்றது போவே இல்லை. ரைட்டா? இந்த வந்து பாடலை வந்து மனப்பாட பகுதி பாட்டு அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனா புக் இன்சைட் அப்படின்றது போடுறேன். அதனால என்னது, இந்த வாட்டி என்ன பண்றேன், அந்த பாடல் பிளஸ் சொல்லும் பொருளும் அப்படின்றது பார்க்க போறோம். இதுக்கப்புறம் சொல்லும் பொருளும், அதுக்கடுத்து அது புக் இன்சைட் அப்படின்றப்போ நம்ம கண்டென்ட் வைஸா பார்க்க போறோம். ஒரு பாடத்தையும் படிச்சுட்டு அதுல இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், அதுல இருந்து புக் இன்சைட்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சொல்லும் பொருள். சொல்லும் பொருள் வந்து கொஸ்டின் கேட்கல அப்படின்னால என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அதுல இருந்து அது ஒரு பாடல் 2 வரியை கொடுத்துட்டு இதோட ஆசிரியர் யாரு, இதோட நூல் யாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ற அளவுக்காச்சும் நமக்கு தெரியணும். அதுக்காக என்ன பண்ண போறோம், இதுல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? புரிஞ்சுதா? பார்க்கலாமா? உதா நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டன்ல மேஷ் பண்ணுங்க. இயல் 1ல வந்து சொல்லும் பொருளும் எங்க சார் அப்படின்னா, இயல் 1ல சொல்லும் பொருளும் இல்ல, மனப்பாட பகுதி பாட்டு தான் இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு முன்னாடியே மனப்பாட பகுதி பாட்டுன்னு என்ன பண்ணிட்டேன், ஒரு வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த வீடியோ பார்க்கல சார் நான் இன்னும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. மனப்பாட பகுதி பாட்டுன்னு அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ரைட்டா? அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும், ஈஸியா நீங்க மனப்பாடமும் பண்ணிக்க முடியும். சில பாட்டுக்கு என்ன பண்ணிருப்பேன், உங்களுக்கு பொருளும் சொல்லியிருப்பேன், திருக்குறளுக்கு பொருள் சொல்லியிருப்பேன். அது மாதிரி சொல்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். அந்த பாட்டை வந்து எப்படி மனப்பாடம் பண்ணலாம், எப்படிலாம் உச்சரிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா 11th 12th யூடியூப் சேனல்ல தான் இருக்கு, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அது மூலமா அதோட பிடிஎஃப் அப்படின்றது என்னது புக்கில் தான் இருக்க போகுது. எல்லாரும் என்ன பண்ணுங்க, புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்க புக்கை வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட புக்கை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இயல் 2ல இருக்க பேஜ் நம்பர் 30 எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன் சார் அப்படின்னா, எழுதும்போது நான் சொல்லும்போது அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன சொல்றேன் அப்படின்றது, எப்படி நான் சொல்லும் பொருளும் படிக்கணும் அப்படின்றதை நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க, நிறைய பேர் இப்படியே வச்சு படிக்கிறீங்க. ஓகேவா? என்ன பண்ண மாட்டீங்க, புது பயல் அப்படின்னா புதுமலை, ஆறுகளி அப்படின்னா வெள்ளம், கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த, கோல் அப்படின்னா புலம்பு, தனிமை அப்படின்னா புலம்பு அப்படின்னா தனிமை, கண்ணி அப்படின்னா தலையில் சூடும் மாலை, கவுல் அப்படின்னா கண்ணம், மா அப்படின்னா விலங்கு. இப்படியே நீங்க படிக்கிறீங்க. இது மூலமா படிக்கிறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு வெறும் கண்டென்ட் மட்டும் தான் படிச்சுட்டே இருப்பீங்க. என்னது படிப்பீங்க, பாப்பீங்க, படிப்பீங்க, அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஆனா சொல்லும் பொருள் எப்படி தெரியுமா படிக்கணும், இப்ப பாருங்க, புது பயல் அப்படின்றது புதுமலைன்னு இருக்கா, அப்ப இதை வச்சுட்டு தான் நீங்க படிக்கணும். புது பயல்னா புதுமலை, ஓகேவா? ஆறுகளினா என்னது பெருவெள்ளம், அது மாதிரி என்ன பண்ணுவோம், இதை வச்சுதான் படிக்கணும். இதை வச்சு படிக்கும்போது என்னது, இந்த ஒரு லைன் வச்சு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொய்யாவானம் புது பயல் பொழிந்தன, ஆறுகளி முறைய கொடுங்கோல் கோவலர் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கேட்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், அப்ப இந்த ஆறுகளி அப்படின்றது, அப்ப நம்ம சொல்லும் பொருளும் படிச்சிருக்கோம், அப்ப இந்த வார்த்தை அப்படின்றது தெரியுது. அப்ப என்ன தெரியும், இது வந்து நெடுநல் வாடை, இது எழுதுனது நக்கீரர் அப்படின்றது நமக்கு மறைமுகமாவே படிச்சிருவோம். ஓகேவா? அப்ப வெறுமனையா நீங்க சொல்லும் பொருளும் படிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி படிக்கிறது மூலமா உங்களுக்கு ஈஸியா வந்து எப்படி ஸ்கோர் பண்ணலாம், இப்படி வந்து மார்க் எடுக்கலாம் அப்படின்றது நல்லாவே தெரியும். புரியுதா? அப்ப எப்படி வந்து சொல்லும் பொருள் படிக்கணும் அப்படின்றது தெரியுதா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னது, நெடுநல் வாடையில இருக்க நக்கீரர் எழுதினிய ஒரு பாடல், அதுக்கான சொல்லும் பொருளும் அப்படின்றது பார்க்கலாம். அது அந்த பாடலையும் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பாடலும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வாட்டி பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப புக் இன்சைட்ல இருந்து கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா? அப்ப ஏன் புக் இன்சைட் முக்கியம் சார், நான் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் அப்படின்னா என்னது, இந்த சொல்லும் பொருளும் அதெல்லாம் வந்து படிக்க தேவையில்லை. ஆனா நான் வந்து 95+ எடுக்கணும் சார், என்னோட இலக்கு வந்து என்னது 95+ சார், புக் என்னது இன்டர்னல் மார்க்கே சேர்த்து நான் 95+ எடுக்கணும் சார், என்னோட மார்க் வந்து இவ்வளவு மார்க் வேணும் சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இதெல்லாம் படிக்காம எக்ஸாம் ஆளுக்கு போயிடவே கூடாது. ஓகேவா? என்னது எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். ரைட்டா? என்னது கஷ்டப்படுத்தணும், மார்க் எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். அப்ப என்ன பண்ணணும், 95+ வேணும், இல்ல 90+ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து புக் நான் என்னது இன்டர்னல் மார்க்கே சேர்த்து தான் சொல்றேன். ரைட்டா? இன்டர்னல் மார்க்கே சேர்த்து தான் சொல்றேன். அப்போ வந்து இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு தான் போய் ஆகணும். ஏன் திடீர்னு வந்து 100 பேர் குறிப்பு கூட கேட்கலாம். ஓகேவா? 100 பேர் என்ன, ஒரு இலக்கண குறிப்பு எழுதுக, பகுப்பது உறுப்பிடம் எழுதுக. சார் இலக்கண குறிப்பு பகுப்பது உறுப்பிடம் நடத்துங்க சார் அப்படின்னா நான் ஆல்ரெடி நடத்திட்டேன். ஓகேவா? அதை நடத்தி பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னது பிடிஎஃப் ஃப்ரீ பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா 11th 12th யூடியூப் சேனல்ல தான் இருக்கு, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க.
டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு இலக்கண குறிப்பையும் கட் பண்ணி தனியாக கொடுத்துருக்கேன். அது என்ன ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட்டு ஈஸியாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு போய்க்கலாம். இதுக்கு மட்டும் ஏன் சார் அதை மாதிரி பண்ணல அப்படின்னா, நீங்கள் அந்த புக்கை வச்சு ரியலாக வச்சு படித்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த சொல்லும் பொருள் எப்படி தான் படிச்சாகணும், புக்கை வச்சு தான் படிச்சாகணும். ஏன் மேலே பாட்டு இருக்கணும், கீழே சொல்லும் பொருளும் இருக்கணும். அதை நீங்கள் மேலே இங்கிலையும் கம்பேர் பண்ணி படிக்கும் போது தான் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இப்போ பாருங்களேன், புதுப்பெயர் அப்படின்றது மலையை குறிக்குது அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கீழே உள்ளதை நம்ம படிச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம். புதுப்பெயர் அப்படின்றது புதுமலை. சார் இது எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, புதுன்னு இருக்கா, புது அப்ப புதுப்பெயர் அப்படின்றது புதுமலையை குறிக்குது, புதுப்பெயர் அப்படின்றது புதுமலையை குறிக்குது. அப்ப பாருங்களேன், அப்ப என்ன பண்ணணும், எப்பயுமே வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஹைலைட் பென் வச்சிருக்கணும். என்ன வச்சிருக்கணும், ஒரு ஹைலைட் பென் வச்சிருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கணும். புதுப்பெயல், ஆறுகளி, அப்புறம் என்ன இருக்கு, கொடுங்கோல், புலம்பு. அப்ப கொடுங்கோல் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இங்க இருக்கா கொடுங்கோல், அடுத்து புலம்பு, அடுத்து என்ன இருக்கு, புலம்பு அப்படின்னு இருக்கா, புலம் பரப்பி அப்படின்னு. சரி ஓகே, புலம்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்குன்றத பாருங்களேன், புலம்பு, அதுக்கடுத்து என்ன இருக்கு, கண்ணி, அடுத்து கவுல், கண்ணி எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கணும். பாருங்களேன், கண்ணி கவுல் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ரைட்டா? இந்த இருக்க கவுல், கண்ணி கவுல். அப்புறம் என்ன இருக்கு, மா, கண்ணி கவுல் மா. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஹைலைட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கீழே உள்ள வார்த்தையெல்லாம் வந்து மேலே ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பென் இல்லை சார், என்கிட்ட ஹைலைட்டர் இல்லை சார் அப்படின்னா நல்ல ஒரு ஹைலைட்டர் பென் வாங்கிக்கோங்க. அதுவும் இந்த கலர்லேயே வாங்கிக்கோங்க. இந்த கலர் வாங்கினா தான் பார்க்க டக்குன்னு அட்ராக்டிவாக இருக்கும். சார் இதெல்லாம் எதுக்கு சார், இதெல்லாம் முக்கியமா சார் அப்படின்னா இதெல்லாம் முக்கியம் தான். ஓகேவா? ஒரு பெண் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு படிக்கிற விஷயத்தா இருக்கட்டும், எப்படி ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், சின்ன விஷயத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னா பெரிய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேவா? என்னது, நான் சின்ன வயசுலேருந்து கேட்ட ஒரு விஷயம், என்னது, சின்ன விஷயத்தை நீங்கள் ஏதோ ஒன்று கை வச்சு மாற்றுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக பெரிய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ணலாம். அப்போ என்னது, ஃபர்ஸ்ட் பாருங்களேன், வையம் பணிப்ப வளநேர்பு வளையி பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன, ஆர்கலி முளைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு களங்கள் கூடல் நீடிமல் இடுதல் கண்ணி நீரலைய கலாவ மெய்க்கொள் பொறுமணி நலிய பலருடன் கைக்கொள் கொல்லியர் கவுல்புடையு நடுங்க அப்படின்றது என்னது, இது ஒரு மனப்பாட புதி பாடல். ஓகேவா? மனப்பாட புதி பாடல் நான் முன்னாடி உங்களுக்கு நடத்தியிருக்கேன். மனப்பாட புதி பாடல் ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பாக வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறக்கூடிய ஒரு பகுதி. ஓகேவா? நான் என்ன பண்ணிருக்கேன், இது வந்து நான் உங்களுக்கு பிவிக்கு என்ன பண்ணிருக்கேன், அனாலிசிஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த வீடியோலாம் பார்க்கல சார், அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னா என்ன பண்ணுங்க, அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? கண்டிப்பாக வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாமில் மனப்பாட பகுதி இல்லாமல் கொஸ்டின் அப்படின்றது கேட்காம இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப 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 முக்கியம். ரைட்டா? அப்போ பார்க்கலாமா என்னென்ன இருக்குன்ட்டு. அப்போ புதுப்பெயர் அப்படின்னானது புதுமலை, ஆறுகளி அப்படின்னானது வெள்ளம். ஓகேவா? ஆறுகளினா வெள்ளம், புதுப்பெயர் அப்படின்னா புதுமலை, புதுமலை அப்படின்னா புதுமலை. ஓகேவா? இதை கூட கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். என்னது, இந்த மலை அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஓகேவா? புதுப்பெயல் என்னது, மழை பெய்யுமா, மழை என்னது பெய்யும். அப்ப புதுப்பெயர் அப்படின்னா புதுமலை. அப்ப மழை பொழியுறது அப்படின்னா இந்த லை தான் போடணும், சிறப்புலகிற லை தான் போடணும். நீங்க வந்து இந்த லைலாம் போட்டுறக்கூடாது, இந்த லைலாம் போட்டுறக்கூடாது. இது வந்து எதை குறிக்குது, இந்த மலையை குறிப்பிடும். ஓகேவா? இந்த மலை இருக்குல்ல, இதை குறிப்பிடும். ஓகேவா? அப்ப இந்த மலை அப்படின்னா இந்த மலை தான் நீங்க போடணும், இந்த லை தான் போடணும். ஓகேவா? மலைக்கு இந்த லை தான். ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அப்ப எந்த மலை எந்த லை போடணும் அப்படின்றது புரியுதா? அப்ப புதுப்பெயர் அப்படின்னா புதுமலை, ஆறுகளி அப்படின்னா வெள்ளம், கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல். கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல். அப்ப கொடுங்கோல் இருக்கா, அது என்னது வளைந்த கோல். அப்ப புரியுதா? கொடுங்கோலானது வளைந்த கோல். புலம்பு அப்படின்னா நம்ம தனிமையில் இருக்கும்போது தானே புலம்புவோம், தனியா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரே புலம்புவோம்ல, ஐயோ இன்னும் எக்ஸாம் வர படிக்கலடா, நாளைக்கு வர எக்ஸாம்டா புலம்புவோம்ல. தனியா இருக்கும்போது நம்ம புலம்புவோம். தனிமை அப்படின்னா புலம்பு. அப்ப புலம்பு அப்படின்னா தனிமை. கண்ணி அப்படின்னா தலையில் சூடும் மாலை. கண்ணி என்ன சொல்லுவோம், ஒரு கண்ணி பொண்ணு அப்படின்னு வச்சுப்போங்க. ஆனா இங்க 3 சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப கண்ணி என்னது, தலையில வந்து பூ வச்சுக்கிறாங்க. அப்ப தலையில் சூடும் மாலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கவுல் கண்ணம் அப்படின்றது கே இருக்கா, இங்க ஒரு கே இருக்கு, இங்க ஒரு கே இருக்கு. அப்ப கவுல் அப்படின்றது கண்ணம், மா அப்படின்றது விலங்கு. மாக்கு வந்து நிறைய பொருள் இருக்கு. பெரிய அழகு, அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. அப்படி ஓகேவா? பெரிய அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இதெல்லாம் வந்து மா என குறிக்கும் ஒரு சொற்கான பொருட்கள். ஓகேவா? இதெல்லாம் இது மா அப்படின்ற ஒரு சொல்லுக்கான நிறைய பொருட்கள். பெரிய அழகு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, விலங்கு. இதெல்லாம் என்னது, மா என்ன ஒரு வார்த்தைக்குரிய பல விதமான பொருள்கள். இதுவும் ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? இதெல்லாம் வந்து படிக்காம போகவே கூடாது. புரியுதா?
ஓகே, அப்ப சொல்லும் பொருளும் பார்த்தோம். புதுப்பெயர் அப்படின்னா புதுமலை, ஆறுகளி அப்படின்னா வெள்ளம், என்னது ஆறுகளி அப்படின்னா வெள்ளம் திரண்டு வருது, கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல், கோல் இருக்கு ஓகேவா. அப்ப இந்த இடத்துலயும் கோல் இருக்கு, இந்த இடத்துலயும் கோல் இருக்கு. அப்ப ஏதாச்சும் ஆன்சர் பண்ணலாமா? அப்ப கொடுங்க அப்படின்னா வளைஞ்சிருச்சு, கொடும் அப்படின்னா வளைஞ்சிருச்சு. அப்ப புலம்பு அப்படின்னா தனிமையா இருக்கும் போது என்ன புலம்புவோம், அப்ப தனிமை அப்படின்னா புலம்பல். அப்ப கண்ணி என்ன பண்ணுவாங்க, பொண்ணு என்ன பண்ணுவாங்க, தலையில வந்து பூ வச்சிருப்பாங்களா, அப்ப தலையில் சூடும் மாலை. கவுல் அப்படின்னா கண்ணம், கா இருக்கு, ஃபர்ஸ்ட் வார்த்தை கா இருக்கு, அடுத்த வார்த்தை கா இருக்கு, காருன்னா கண்ணம். மா அப்படின்னா பெரிய விலங்கு, அளவு அழகு அழைத்தல், துகள் மேன்மை வயல் வண்டு. இதெல்லாம் தெரியுமா சொன்னா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இல்லை ஓகேவா. இதெல்லாம் நம்ம பண்ணுங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆனா இது முக்கியம் ஓகேவா. அப்ப என்ன, மா அப்படின்னா ஒரு விலங்கு குறிக்குது, ஒரே பெரிய விலங்கு குறிக்குது, திருமாலை வந்து குறிக்குது, மா அப்படின்னா ஒரு திருமாலை குறிக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும், புரியுதா, ரொம்ப முக்கியமானது, கரெக்டா. ஓகே, அப்ப இப்ப பாருங்களேன், அப்ப என்ன பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி நீங்க படிச்சு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து போட்டு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப புதுப்பெயர் என்ன, புதுமலை. என்ன பண்ணணும், அந்த இதை நீங்க பார்க்கவே கூடாது, என்ன பண்ணக்கூடாது, அந்த சொல்லும் பொருளை நீங்க பார்க்கவே கூடாது. அப்ப எப்படி படிக்கணும், இப்படிதான் படிக்கணும், புதுப்பெயர்னா புதுமலை. அப்ப நீங்க ஹைலைட் பண்ணிடணும், ஒரு ஹைலைட் பண்ணி வச்சு என்ன பண்ணணும், இதெல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணிடணும். ஹைலைட் பண்ணிட்டு நீங்க இதெல்லாம் படிக்கணும். புதுப்பெயர்னா புதுமலை, ஆறுகளி அப்படின்னா வெள்ளம், கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல் ஓகேவா, புலம்பு அப்படின்னா தனிமையில புலம்புறோம், கண்ணி அப்படின்னா தலையில் சூடும் மாலை ஓகேவா, அடுத்து கவுல் அப்படின்னா கண்ணம், மா அப்படின்னா விலங்கு. அவ்வளவுதான் ஓகேவா, ஈஸியா இருக்கா. அப்ப கா ஷார்ட்கட் இருக்கா, அப்ப ஷார்ட்கட் வச்சு ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்டா. ஷார்ட்கட் வச்சு அழகா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கா. அப்ப இந்த பாடல் வந்து அடிக்கடி பார்க்க போக்க என்ன தெரியும், இந்த பாடல் எழுதுனது வந்து நெடுநல்வாடையில இருக்கு, இது எழுதுனது யாரு அப்படின்னா நக்கீரர். அப்ப இந்த மூலமா என்ன பண்ணலாம், ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம், ஈஸியா வந்து 1 மார்க் அப்படின்றது அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப படிக்காதவங்க என்ன பண்ண முடியாது, அந்த 1 மார்க் எடுக்க முடியாது. அப்ப 80 மார்க் ஈஸியா எடுக்கலாம்ப்பா தமிழ்ல, 80 மார்க்கு அசால்ட்டா எடுக்கலாம், எல்லாராலையும் எடுக்கலாம். ஆனா 81 82 அப்படின்னு போறாங்கல்ல, அங்கதான் ஸ்டார்ட் ஆகும், அங்கதான் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டினை கஷ்டப்படுத்துவாங்க ஓகேவா. 80 மார்க் நீ அசால்ட்டா எடுத்துடலாம் ஓகேவா, எல்லாராலையும் எடுக்க முடியும், ஓரளவு நார்மலா ஒரு மிடிலா படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாராலையும் எடுக்க முடியும். ஆனா 80க்கு மேல எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ரொம்ப புக்கின் சைடு போயிருப்பாங்க, புக்கின் சைடு போய் படிச்சிருக்கணும், எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கணும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரியணும், அந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு கேட்கறாங்கல்ல. அப்ப யார் எழுதுவா அப்படின்னா, நல்லா டாப்பா படிச்சு வச்சிருக்காங்க, அவன் தான் என்ன பண்ணுவான், 90+ அப்படின்றது அசால்ட்டா எடுப்பான் ஓகேவா. உங்களுக்கு 90+ வேணும் அப்படின்னா நீங்களும் சில விஷயத்தை எக்ஸ்ட்ரா படிச்சு தான் ஆகணும் ஓகேவா, புரியுதா. அது தெரிஞ்சா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, புக் இன்சைட் கொஸ்டின் போடுங்க சார், புக் இன்சைட் கொஸ்டின் போடுங்க சார் அப்படின்னு, அதனால என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணாங்க ஓகேவா. இந்த கொஸ்டின் பாயிண்ட், இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா, எப்படி எழுதணும் அப்படின்றது தெரிஞ்சுதா, அப்படின்னா இப்படிதான் நீங்க படிக்கணும் ஓகேவா. டேரக்டா அதை வச்சு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுப்பெயல்னு படிச்சிட்டீங்க, ஆனா தெரியாது. இப்ப பாருங்களேன், இப்போ உங்களுக்கு பார்த்த உடனே எதுவும் ஆன்சர் தெரியல, ஆனா என்ன பண்றீங்க, பொய்யாவானம் புதுப்பெயர் பொழிந்தன அந்த வார்த்தையோட சேர்த்து பாக்குறீங்க, என்ன பண்றீங்க, அந்த வார்த்தையோட சேர்த்து பாக்குறீங்க, அந்த வார்த்தையும் படிக்கிறீங்க. அப்ப என்ன தெரியுது, இதுக்கு ஆன்சர் அப்படின்றது தெரியல அப்படின்னாலும் என்னது, எப்போ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும், மூடி வச்சு. இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன், இப்ப இந்த இடத்துல புதுப்பெயல் புதுமலை, புதுப்பெயர் புதுமலை அப்படின்றத படிச்சிட்டீங்க ஓகேவா. என்னது, இது பார்த்து படிச்சிட்டீங்க. எப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க, இதை மூடி வச்சுட்டு சொல்லி பாக்குறீங்கல்ல, புதுப்பெயர்னா புதுமலை, புதுப்பெயர்னா புதுமலை, ஆறுகளினா வெள்ளம் அப்படின்றத சொல்லி பார்க்கும்போது தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப இந்த மெத்தட் எப்படி சொல்லி பார்க்கும்போது தான் ஞாபகம் இருக்கும். அப்ப எப்படி எழுதணும், புதுப்பெயர்னா புதுமலை, ஆறுகளினா வெள்ளம், கொடுங்கோல்னா வளைந்த கோல், புலம்பு அப்படின்னா வந்து தனிமையில இருக்கும்போது புலம்புவோம், கண்ணி அப்படின்றது தலையில் சூடும் மாலை, பொண்ணு என்ன பண்ணுவாங்க, தலையில் சூடும் மாலை, அடுத்து கவுல் அப்படின்னா கண்ணம், மா அப்படின்னா வந்து விலங்கு. ஏன் கவுல்னா ஏன் சொல்லியிருக்கேன், காவா, கண்ணினா வந்து தலையில சொல்றாங்களா, புலம்பு எப்படி புலம்புவோம், தனிமையில புலம்புவோமா. அப்ப கொடுங்கோல்னா கோல்னு வந்துருச்சு, வளைந்த கோல் அப்படின்றது கொடுங்கோல், புதுப்பெயர்ன்றது புது வந்துருச்சு, பெய்யறதுனால அது மலை ஓகேவா, ஆறுகளி அப்படின்றது வெள்ளம். புரியுதா, எப்படி எழுதணும் அப்படின்றது புரியுதா. இப்படிதான் நீங்க வந்து படிக்கணும், இந்த மெத்தட்ல தான் படிக்கணும். நீங்க படிக்க வந்து மொட்டை மடப்படம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் எல்லாம் மறந்துடும் ஓகேவா. இந்த மாதிரி ஷார்ட்கட்டு, இந்த மாதிரி மெத்தட்ஸ், இந்த மாதிரி படிச்சா மட்டும் தான் முடியும், ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதா. ஓகே, அடுத்தது போலாமா, அடுத்த சொல்லும் பொருளும் போலாம். நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், இலக்கண குறிப்பு பகுப்பு குறிப்பு நடத்திட்டேன் ஓகேவா. நான் என்ன நடத்தாது, புணர்ச்செய்தி மட்டும்தான், புணர்ச்செய்தி நடத்திடுறேன் ஓகேவா. ஓகே, இயல் 3ல இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இயல் 3ல இருக்க சொல்லும் பொருள் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம், ரைட்டா. கம்பராமாயணத்தை தான் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க ஓகேவா. பாருங்களேன், கம்பராமாயணத்தை தான் சொல்லும் பொருளும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வாள், எண்ணுயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான், நன்னுள்ளதவன் நின் கேள் நளிர்
கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன் அப்படின்ற பாடல் இருக்கு. ஓகேவா, 1994 பாடலா இருக்கு. இதுல அமலன் அப்படின்னா ராமன். ஓகேவா, இதுல அமலன் அப்படின்னா யாரு? ராமன். அப்ப என்ன பண்ணணும்? ஹைலைட் பண்ண வச்சு இதுக்கு ஹைலைட் பண்ணணும். இப்போ ஹைலைட் பண்ணிருக்குன்னா இப்பயே நீங்க கையோட பண்ணிடுங்க. அமலன் அப்படின்னா யாரு? அமலன் அப்படின்னா ராமன். ஓகேவா, இங்க இருக்கா? அமலன் அப்படின்னா யாரு? ராமன். அடுத்து இளவல்னா தம்பி. இளவல்னா யாரு? தம்பி. அப்ப இங்க இருக்கா இளவல்? இளவல்னா தம்பி. இளவல்னா யாரு? தம்பி. இது ரொம்ப முக்கியம். இளவல்னா யாரு? தம்பி. அதுக்கடுத்து யாரை பார்த்தோம்? நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல். நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல். இருக்கா நளிர்கடல்? என்னடா ஹைலைட் ஆக மாட்டேது. ஓகே, பார்த்துக்கோங்க, இப்படி தான் ஹைலைட் பண்ணணும். ஓகேவா, உங்களுக்கு சொல்லி காமிக்கணும் தான் மாதிரி பண்ணேன். ஓகேவா, அப்போ ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஹைலைட் பண்ணி படித்தா தான் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அப்போ அமலன்னா என்னன்னு தெரியணும். அப்போ இப்போ என்ன பண்ணணும்? அமலன்னா ராமன், இளவல்னா தம்பி குறிக்குது, நளிர்கடல்னா குளிர்ந்த கடலை குறிக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். கரெக்டா? அப்போ இப்படி படித்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக சொல்லும் பொருளும் நமக்கு மனப்படமாக இருக்கும். கரெக்டா? அப்போ இளவல்னா யாரு? தம்பி. நளிர்கடல்னா குளிர்ந்த கடல். அமலன்னா ராமன். சார் இது எப்படி சார் ஈஸியாக வச்சு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்களேன், அமலன் அப்படின்னா ராமன். அப்ப அமலன் ராமன், அமலராமன், அமலராமன் அப்படின்னு ஞாபகம். எப்படி ஞாபகம்? அமலராமன். எப்படி? அமலராமன் அப்படின்னு ஞாபகம். அமலராமன் அப்படின்னு ஞாபகம். அடுத்து இளவல்னா தம்பி. இளமையா இருக்கிறது யாரை சொல்லுவோம்? தம்பி தானே குறிப்போம். இளையவன் இருக்கான்ல, இளையவன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப இளவல்னா என்னது? தம்பியை குறிக்கிறோம். இளவல்னா தம்பி. நளிர்கடல் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப கடல் எங்கேயே வந்துருச்சு. கரெக்டா? அப்ப கடல்னு வந்துருச்சு. அப்ப நளிர் அப்படின்னா குளிர்ந்து, அதை மட்டும் ஞாபகம். ஓகேவா? அப்ப இந்த சொல்லும் பொருளும் ஈஸியா இருக்கா? என்னது? நளிர் அப்படின்னா குளிர்ந்துருக்கு. என்னது? நளிர் அப்படின்னா குளிருது. அப்ப அமல் அப்படின்னா அமலராமன். அது எப்படி ஒரு வார்த்தையா வந்து ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா மறக்காது. அமலராமன், அமலராமன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இளவல் அப்படின்னா தம்பி. இளமையா இருக்கிறது என்ன சொல்லுவோம்? அவன் இளவல்ரா, அவன் என்னோட தம்பிடா, அவன் என்னோட இளமையானவன்டா, அவன் என்னோட சின்ன பையன்டா. அதே சொல்ல என்னது? அவன் இளமல் அப்படின்னா என்னது? தம்பி. நளிர்கடல் அப்படின்னா கடல் அப்படின்றது ரெண்டு வாட்டி வந்துருச்சு. நளிர் அப்படின்னா குளிர்ந்த, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நளிர் அப்படின்னா என்னது? குளிர்ந்த. ரொம்ப முக்கியம். ரைட்டா? புரிஞ்சுதா எப்படி சொல்லும் பொருளும் படிக்கணும் அப்படின்றது? ஈஸியா இருக்கா? ஓகே. அடுத்து துன்பு உலகினின் அன்றோ, துன்பு உலகினின் அன்றோ சுகம் உள்ளது, அது அன்றி பின்பு உள்ளது, இடைமண்ணும் பிரிவு உள்ளது என உண்ணீர். முன்பு உளம் ஒரு நாள் வேம். அடுத்து என்னது? முடிவு உள்ளது என உண்ணா. அன்பு உள்ள இனி நாமோர் ஐவர்கள் உலகானோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு என்னது? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மனப்பாட பொதிப்பாட்டு. இது படிக்காம போகக்கூடாது. துன்பு அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். என்னது? துன்பு அப்படின்னா என்னது? துன்பம் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்களேன், துன்பு அப்படின்னா துன்பம். உன்னேல் அப்படின்னா என்னாதே. உன்னேல் அப்படின்னா என்னது? என்னாதே. உன்னேல் அப்படின்னா என்னது? என்னாதே அப்படின்றது பொருள். அப்ப துன்பு அப்படின்னா அதுல வந்துருச்சு. துன்பு அப்படின்னா சொல்லும் பொருளும் ஈஸியா படிக்கலாம்டா. அப்படியே கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கும். பாரு, துன்பு அப்படின்னு இருக்கு, துன்பம். ஓகேவா, 2 வார்த்தை 3 வார்த்தை அப்படியே எழுத்து அப்படியே ஒன்றியே வருதா? துன்பு அப்படின்னா துன்பமா இருக்கு, நான் துன்பமா இருக்கேன், துன்பமா இருக்கு. துன்பு அப்படின்னா துன்பத்தை குறிக்குது. அடுத்து உன்னேல் அப்படின்னா என்னாதே. உன்னேல் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. சாப்பிடாம இருக்க மாதிரி அந்த வார்த்தை குறிக்குது. ஆனது அந்த மாதிரி நினைக்காத, எண்ணாத, அந்த மாதிரி நீ என்ன எண்ணிடாத, நான் வந்து நல்லவன், நீ எனக்கு கெட்டவன் எண்ணிடாத அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் உன்னேல் அப்படின்னா என்னது? எண்ணாதே. உன்னேல் அப்படின்னா அந்த மாதிரி நீ எண்ணிடாத, அதான் உன்னேல் அப்படின்னா எண்ணாதே அப்படின்றது பொருள். புரியுதா? அப்ப துன்பு அப்படின்னா துன்பத்தை குறிக்குது. துன்பம் அப்படின்னா என்ன குறிக்குது? துன்பத்தை குறிக்குது. உன்னேல் அப்படின்னா நீ அந்த மாதிரி எண்ணிடாத, உன்னேல் அப்படின்னா எண்ணாதே அப்படின்றது குறிக்குது. புரியுதா? அப்ப துன்புனா எதை குறிக்குது அப்படின்னது? உன்னேல் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்றது புரியுதா? உன்னேல் அப்படின்னா எண்ணாதே அப்படின்னது. துன்பு அப்படின்னா துன்பத்தை குறிக்குது. அப்ப ஈஸியா புரியுதா? இப்ப வந்து நமக்கு ஒரு புதுசா ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னது? உன்னேல் அப்படின்னா எண்ணாதே. அந்த வார்த்தை மட்டும் தான் நமக்கு புதுசா இருக்கு. அப்ப இந்த பாடல் ரொம்ப முக்கியம். துன்பு உள்ளது நின் அன்றோ சுகம் உள்ளது, அது அன்றி பின்பு உள்ளது, இடைமண்ணும் பிரிவு உள்ளது என உன்னேல். முன்பு உளம் ஒரு நாள்வே முடிவு உள்ளது என உண்ணா. அன்பு உல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம். இது வந்து கம்பராமாயண பாடல். ரொம்ப அழகான பாடல். ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும், எளிமையா எழுதலாம். ஒரு ராகத்தோட நீங்க படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அழகா வரப்போற ஆஃப்லி எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புன்றது ரொம்ப அதிகம். ஓகேவா? அடிக்கடி கேட்டிருக்காங்க. நான் உங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேவா? இது படிக்காம எக்ஸாம் அழகு போகக்கூடாது. ஓகேவா? அதுக்கான சொல்லும் பொருளும் அப்படின்னு பாட்டிருக்கோம். துன்பு அப்படின்னா துன்பம், உன்னேல் அப்படின்னா என்ன அதை. புரியுதா? எழுதுறீங்களா அப்போ? சரிங்க சார். இதுல என்ன சார் பார்த்தோம் அப்படின்றத பாருங்களேன். இளவல் அப்படின்னா தம்பி, அமலன் அப்படின்னா என்னது? ராமன், அமலராமன், நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல். ஓகேவா? எழுதிருவீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகேப்பா. அப்ப அடுத்து இங்க பாருங்களேன், அனகன் அப்படின்னாலும் ராமன். என்னது? அமலராமன் ஒண்ணு ஞாபகம் வச்சிருந்தோம். அடுத்து அனகன் அப்படின்னானது ராமன். பாருங்களேன், அனகன் என்னது? ராமன்.
அடுத்து உவா அப்படின்னா அமாவாசையா, உமா அப்படின்னா அமாவாசை, உவா அப்படின்னா என்னது அமாவாசை. ஓகே, இது ஒரு 3வது பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். உவா அப்படின்னா என்னது அமாவாசையை குறிப்பிடுது. உவா அப்படின்னா அமாவாசையை குறிப்பிடுகிறது. ரைட்டா? ஓகேவா? நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஓகே, பாருங்களேன். ஓகே, அன்னது ஆம் இருக்கை எண்ணி ஆண்டு நின்று அளவியல் காலம் தன்னையை நினைத்து நோர்கும் சவரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுவரை அருளி தீது என்று இருந்தனை போலும் என்றால் முன் இவருக்கு இது என்று என்னதாவது ஓர் மூலம் இல்லான் என்றது அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? அதுல அனகன் அப்படின்னா யாரு குறிப்பிடுது அப்படின்னா ராமனை குறிக்கிறது. அனகராமன் அமலராமன். ஓகேவா? அனகராமன் அல்லது அமலராமன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அனக அமல. ஓகேவா? கண்டிப்பா அதை கேட்க வாய்ப்பு இருக்கு. அனகராமன். ஓகேவா? அனகன்னா யாரு, அந்த பாடலை கொடுத்துட்டு இதை யாரு குறிப்பிடுகிறது அப்படின்னா அனகன் அப்படின்னா ராமனை சொல்லுது அப்படின்றத சொல்லணும். அமலன் அப்படின்னா யாரு குறிப்பிடுது அப்படின்னா ராமனை குறிப்பிடுது அப்படின்றத நீங்க சொல்லணும். ரைட்டா? அடுத்து இங்க இருக்கு பாருங்க. அனகன்னா யாரு குறிக்கிறது? ராமனை குறிப்பிடுகிறது. ரைட்டா? அனகன் அப்படின்னா ராமன், அனகன் அப்படின்னா ராமன், உவா அப்படின்னா அமாவாசை. இந்த இருக்கு பாருங்க. அனகன் அப்படின்னா ராமன், உவா அப்படின்னா அமாவாசை. இங்க இருக்கா? அந்த பாடலுக்கு சொல்லும் பொருளும் கொடுக்கல. ரைட்டா? ஓகே. அது அமாவாசை போய் என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிடாம என்ன பண்ணுவோம்? காக்காக்கு போய் சாப்பாடு வைப்போம். ரைட்டா? உவா நம்ம சாப்பாடு உவான்னு சொல்லுவோமா சாப்பாடு? அப்படின்னது உவா வைக்காம கூட நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம். அப்போ அமாவாசைக்கு என்ன பண்றாங்க? காக்காக்கு சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து உடுபதி அப்படின்னா சந்திரன், உடுபதி அப்படின்னா சந்திரன். ஓகேவா? இந்த வார்த்தை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? உன்னேல் அப்படின்னா என்னாதே, உடுபதி அப்படின்னா சந்திரன். இதுக்கு நம்ம ஷார்ட் வைக்க முடியல. ஓகேவா? இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அனகராமன் அமலராமன். ஓகேவா? அனகராமன் அமலராமன், இது ரொம்ப முக்கியம். அனகராமன் அமலராமன் ரொம்ப முக்கியம். உவா அப்படின்னா அமாவாசை. நம்ம என்ன பண்றோம்? சாப்பிடாம கூட ஒரு காக்காக்கு கொண்டு போய் சாப்பாடு வைக்கிறோம். அப்ப என்னது? சாப்பிடாமல் கூட உவா கூட என்ன பண்றோம்? ஒரு சாப்பிட வைக்கிறோம். ஓகேவா? அப்ப என்னது? அது அமாவாசை. உடுபதி அப்படின்றது சந்திரன். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஓகேவா? செற்றார் அப்படின்னா பகைவர். இது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? இது நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். செற்றார் அப்படின்னா என்னது? பகைவர். ஹைலைட் பண்ணிக்கோங்கப்பா. நான் ஹைலைட் பண்ணல. நீங்க என்ன பண்ணுங்க? ஹைலைட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணிக்கோங்க. கிளை அப்படின்னா உறவினர். என்னது? கிளை அப்படின்னா என்னது? உறவினர். அது ரொம்ப முக்கியம். இது இருக்கு. ஹைலைட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணிடுங்க. இல்ல பெண் தான் சார் இருக்கு அப்படின்னா கீழே வச்சு நம்ம கட்டம் முட்டாச்சு வச்சுக்கோங்க. என்ன பண்ணும்போது படிக்கும்போது இப்படி படிக்கக்கூடாது. என்னது? டைரக்டா பாட்டு வச்சு தான் படிக்கணும். ஓகேவா? செற்றவர் அப்படின்னா என்னது? செற்றார் அப்படின்னா என்னது? அது பகைவர் குறிக்குது. என்னது? செற்றார் அப்படின்றது ஒரு பகைவர். இருன்னு முடியுதா? ஒரு பகைவரை குறிக்குது. செற்றார் அப்படின்றது ஒரு பகைவரை குறிக்குது. அதே இங்க பாருங்களேன். கிளை அப்படின்னா ஒரு உறவினர். உறவினர் எவ்வளவு பேர் இருப்பாங்க? கிளை கிளையா இருப்பாங்களா? ஒரு வீடு எடுத்துட்டு அம்மா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அந்த மாதிரி என்னது? நிறைய பேர் கிளை கிளையா இருப்பாங்களா? கிளை அப்படின்னா யாரு குறிக்குது? பகைவரை குறிக்குது. அடுத்து செற்றார் அப்படின்னா பகைவரை குறிக்குது. இது ரொம்ப முக்கியம். ரைட்டா? அப்ப என்ன பண்றேன்? சொல்லும் பொருள் உங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன்? வரிசையா ஷார்ட்கட் வச்சு தான் சொல்லித்தரேன். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இதுல இருந்து கண்டிப்பா நம்ம எல்லா சொல்லும் பொருளும் அப்படின்றது பார்த்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, இதுக்கப்புறம் இயல் 3 தான். ஈஸியா இருக்கா? சொல்லும் பொருளும் ரொம்ப சிம்பிளா மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? இந்த வார்த்தை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. புக் இன்சைட்ல நான் ஒரு நடத்துறேன் அப்படின்னா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அணையம் அப்படின்னா நிறைவானது. அணையம் அப்படின்னது நிறைவானது. எச்சவுந்தன் அப்படின்றது ஏழை எளியவன். கீழ்த்தார் அப்படின்றது புன்செய்யின் ஒரு பகுதி. கௌரவ முனுசு அப்படின்றது கிராம நிர்வாக அலுவலர். என்னது? விஏஓ தான் கௌரவ முனுசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுடாங்குவாங்கல் அப்படின்றது கொடுக்கல் வாங்கல். திருநை அப்படின்றது திண்ணையை குறிச்சிருக்காங்க. தெகதஞ்சது அப்படின்றது முடிந்ததை. பிஞ்சை அப்படின்றது புன்சை. ரோசி அப்படின்றது உரசுதல். வாய்த்ததமாக அப்படின்றது இணக்கமாக. வெத்தலைப்பட்டி அப்படின்னா விதைப்பெட்டி அப்படின்றது விதையை குறிக்குது. இது நமக்கு ஈஸியா இருக்கு. வெள்ளங்காட்டி அப்படின்னா வெள்ளங்காட்டி என்னது? விடியல காட்டி அப்படின்றது காலையிலக்குள்ள அப்படின்றது எப்படி சொல்றாங்க? வெள்ளங்காட்டி அப்படின்றது. வேண்டரா அப்படின்றது வேண்டாத. ஓகேவா? திருகை அப்படின்றது மாவு அரைக்கும் கல். குறுக்கம் அப்படின்றது சிறிய நிலப்பரப்பு. கடகம் அப்படின்றது ஓலை பெட்டி. கடகத்தை வந்து என்ன சொல்றாங்க? ஓலை பெட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த வார்த்தைலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து இன்சைட்ல கேட்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்மளோட தமிழோட இந்த மாதிரி வார்த்தைகள் அப்படின்றது புரியுதா? அப்ப இதெல்லாம் நீங்க வந்து தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ரைட்டா? அதுக்கு அடுத்து வந்து இயல் 3. ஓகேவா? அடுத்து திருக்குறள் வந்து நான் உங்களுக்கு வந்து மனப்பாட திருக்குறள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? சொல்லும் பொருள் மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்குறோம். ரைட்டா? இதுல என்ன சொல்லும் பொருள் இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்.
நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், புக்கை வச்சு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லி தரேன். ரைட்டா, மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறேன், புக்கை வச்சு ஹைலைட் பண்ணி சொல்லி தரேன். ஓகேவா, அடுத்து இங்கே தான் சொல்லும் பொருளும் இருக்குது. ஓகேவா, பாருங்களேன். புறநானூறு எழுதுனது யார்? புறநானூறு நிறைய பேர் எழுதிருக்காங்க. அதில் ஔவையார் எழுதின ஒரு பாடலில் என்ன பண்ண பார்க்க போகிறோம், நம்ம சொல்லும் பொருளும் அப்படின்றது பார்க்க போகிறோம். ரைட்டா, வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி விதித்தாம் உள்ளியது முடிக்கும் முரணுடைய உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கைக்கு பரிசிலருக்கு அடையா வாவிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அறியலன்கொள் என் அறியலன்கொள் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கால் தச்சன் கைவரு சிறார் மழுக்கைக்கு கட்டத்துக்கு அன்றே எத்திசை செவிலினும் அத்திசை சோற்றே அப்படின்ற பாடல் குறிப்பிட்டிருக்காங்க. வாயிலேயே அப்படின்னா வாயில் காப்பாளனே. ஔவையார் என்ன பண்றாங்க, பாட்டு பாடுறாங்க. வாயிலாளே அப்படின்னா வாயிலொலி அப்படின்னா வாயில் காப்பாளனே. அது வாயில் வந்து அந்த அரண்மனை இருக்கு அப்படின்னா அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த வாயில் வந்து காத்துட்டு இருக்கான்ல, ஒரு என்ன பண்றான், ஒரு அரசன் வந்து அந்த வாயில் வந்து காப்பாத்துறான். என்னது, அந்த இல்வ யார் வரா போறா அப்படின்றது மாதிரி செக்யூரிட்டி மாதிரி இருக்காங்களே, அதுதான் வாயில் காப்பாளனே காப்போனே அப்படின்றதாங்க. அடுத்து வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள். ஓகேவா, வள்ளியோர் அப்படின்றது எப்படி சார் ஞாபகம் அப்படின்னா வள்ளியோர் அப்படின்றது வள்ளல்கள் அப்படின்றது இருக்கு. வாயிலோய் அப்படின்றது அதுல இருக்குது வாயில் காப்பானே அப்படின்னு இருக்கு. ஓகேவா, அப்ப சொல்லும் பொருளும் ஈஸியா அதுல கொடுத்துருக்க வார்த்தையை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, எங்கேயும் போய் தேட தேவையே இல்லை, அந்த வார்த்தையில இருக்க நம்ம சொல்லும் பொருளை படிச்சாலே போதும். வாயிலோய் அப்படின்றது வாயில் காப்பாளரே அப்படின்றதுக்கு வாயிலோயே வாயில் காப்போனே அப்படின்னு இருக்கு. வள்ளியோர் அப்படின்றது வள்ளல்கள், வள்ளி வள்ளல். ஓகேவா, அது வயங்கு மொழி அப்படின்றது விளங்கும் சொற்கள். வயங்கு மொழி, மொழி அப்படின்னு என்ன சொல்லுவோம், ஒரு சொல்ல குறிப்போமா. வயங்கு மொழி அப்படின்னா சொல்லும் சொற்கள் அப்படின்றது இந்த இடத்துல பொருள். ஓகேவா, அடுத்து வித்தி அப்படின்னா விதைத்து, விதின்னு வருதா, வித்தினா விதைத்து. உள்ளி எது அப்படின்னா நினைச்சு, நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருப்போம்ல, என்ன பண்ணுவோம், நினைக்கிறத நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருப்போமா. உள்ளி எது அப்படின்னா நினைத்தது. உரன் அப்படின்னா வலிமை, நல்லா உரமா இருக்கான். என்னது உரம், உரம் எப்படி இருக்கும், மண்ணுக்கு போட்டோம் அப்படின்னா அது நல்ல வலிமையா இருக்குமா. இப்போ உரன் அப்படின்றது வலிமையை குறிப்பிடுது. வருத்தலை அப்படின்றது பொறுமையான இடம், வருந்தலை அப்படின்றது பொறுமையான இடம், ஒரு பொறுமையை குறிக்கிறது. ஓகேவா, அடுத்து காவினம் அப்படின்றது காட்டிக்கொள்ளுதல், கட்டிக்கொள்ளுதல். காவினம் அப்படின்றது கட்டிக்கொள்ளுதல். கலன் அப்படின்றது யாழ். என்னது கலன் அப்படின்னா ஒரு ஒரு பாரம் மாதிரி வச்சுக்கோங்க, அதில் வந்து உள்ள போட்டுக்கிறாங்க. கலம் அப்படின்னா யாழ். ஓகேவா, கலப்பை அப்படின்னா கருவிகளை வைக்கும் பை, கலப்பை அப்படின்னா கருவிகளை வைக்கும் பையன். ஓகேவா, மழு அப்படின்னா கோடாரி, கோடாரி வந்து மழுத்துருச்சு, அதோட கூர்முனை வந்து ஷார்ப்பா இல்லை. இப்போ மழு அப்படின்னா என்னது கோடாரி, மழு அப்படின்னா வெற்ற கோடாரி அப்படின்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா, அப்போ எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது புரியுதா, எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தெரியுதா. அப்ப இப்ப பாருங்களேன், அப்ப வாயுலோயே அப்படின்றது வாயில் காப்பானே, வாயுலை அப்படின்றது வாயில் காப்பாளனே. வள்ளியோர் அப்படின்றது வள்ளல்களை குறிப்பிடுது. அடுத்து வயங்கு மொழி அப்படின்றது விளங்கும் சொற்கள், வயங்கு மொழி அப்படின்றது விளங்கும் சொற்களை குறிப்பிடுது. வித்தி அப்படின்றது விதைத்து, வித்தி அப்படின்றது விதைத்து. உள்ளியது அப்படின்றது நினைத்தது, உள்ளியது அப்படின்றது நினைத்தது. உரன் அப்படின்றது வலிமை. அடுத்து வருந்தலை அப்படின்றது வெறுமையான இடம். காவினம் அப்படின்றது என்னது, கட்டிக்கொள்ளுதல். கலன் அப்படின்றது யாழ். கலப்பை அப்படின்றது என்னது, கருவியில வைக்கும் இடம். மழு அப்படின்றது கோடாரி. இப்போ ஆவச்சிக்கலாம். வாயுலை அப்படின்றது வாயில குறிப்பிடுது. அடுத்து வள்ளியோர் அப்படின்றது வள்ளலர்கள் குறிப்பிடுது. வயங்கு மொழின்றது விளங்கும் சொற்கள், ஒரு சொற்கள் வந்து எப்படி விளங்குதா, எப்படி சொல்றது ஈஸியா சொல்லலாம், விளங்கும் சொற்களை குறிப்பிடுது. வித்தி அப்படின்றது விவின்னு வருதா, அப்ப விதைத்து. வித்தி அப்படின்றது என்னது, விவின்னு வருதா, அப்ப இது விதைத்து. உள்ளியது அப்படின்றது நினைத்தது, உள்ளியது அப்படின்றது நான் நினைச்சேன், உள்ளுக்குள்ள நான் நினைச்சேன், அப்ப வந்து உள்ளுக்குள்ள நினைச்சது என்னது, நினைத்தது. உள்ளியது அப்படின்னா நினைத்தது. அடுத்து உரன் அப்படின்னா வலிமை, அது நான் நினைக்கிறதெல்லாம் உரம் மாதிரி, உரம் நான் வந்து உரம் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உரன் அப்படின்னா வலிமை. உரன் அப்படின்னா என்னது, வலிமை. அடுத்து வருந்தரை அப்படின்னா வெறுமையான இடம், வருந்தரை அப்படின்னா வெறுமையான இடம், வருந்தரை. ஓகேவா, வறுமையா இருக்கு அப்படின்னா வெறுமையா இருக்குன்னு அர்த்தமா. அப்ப வருந்தலை அப்படின்றது வெறுமையான இடம். ஓகேவா, காவினம் அப்படின்றது கட்டிக்கொள்ளுதல். ஓகேவா, கா ஓகேவா அப்படின்னு வச்சுக்கோங்க. காவினம் அப்படின்னா கட்டிக்கொள்ளுதல். கலன் அப்படின்னா யாழ், இது கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். ஓகேவா, கலன் அப்படின்னா யாழ். ஓகேவா, கலையாள் அப்படின்னு வச்சுக்கோங்க, கலன்யா யாழ். ஓகேவா, கலப்பை அப்படின்னா கருவிகளை வைக்கும் பை. ஓகேவா, இந்த ஒரு பை வந்துருச்சு, கலை வந்துருச்சு. கருவிகளை வைக்கும் பை கலப்பை, என்னது ஒரு சென்டென்ஸா வருதா, கருவிகளை வைக்கும் பை கலப்பை அப்படின்னு வருதா. அடுத்து மழு அப்படின்னா கோடாரி, கோடாரி வந்து மழுத்து போயிடுச்சு. என்னது கோடாரி வந்து ஷார்ப்பா இருக்கணும் எஜ்ஜி, ஆனா அது ஷார்ப்பா எப்படி இருக்கு, மழுத்து போயிடுச்சு. அதோட ஷார்ப்னஸ் எப்படி இருக்கு, ஒழுங்கா இல்ல, ஷார்ப்பா இல்ல, அது வந்து மழுத்து போயிருக்கு அப்படின்றது என்று குறிப்பிடுறாங்க. புரியுதா, சொல்லும் பொருளும் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலான்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கா. சொல்லும் பொருளும் நான் ஷார்ட்கட்டோட சொல்றது உங்களுக்கு புரியுதா. இந்த மாதிரி தான் நீங்க வந்து சொல்லும் பொருளும் படிக்கணும். அப்பதான் வந்து என்னது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம மண்டக்குள்ள ஏற்றணும். ரொம்ப கஷ்டம். என்னது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் என்னது மேக்ஸ், சயின்ஸ். அடுத்து சயின்ஸ் தான் வந்துருச்சா, ஓகே. அடுத்து என்னது தமிழ், இங்கிலீஷ், அது எல்லாத்தையும் மனப்பாடம் வச்சுக்கோன்னா எந்த அளவுக்கு நீங்க ஷார்ட்கட் மெத்தட்ல படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா, அப்ப என்னது வாயிலோயே அப்படின்றது வாயில் காப்பாளனே. வள்ளியோர் அப்படின்றது வள்ளல்கள்.
வயங்கு மொழி அப்படின்றது விளங்கும் சொற்கள். வித்தி அப்படின்றது விதைத்து. உள்ளியது அப்படின்றது நினைத்தது. முரண் அப்படின்றது வலிமை. வருந்தலை அப்படின்றது வெறுமையான இடம். காவினம் என்றது கட்டிக்கொள்ளுதல். கலன் அப்படின்றது யாழ். கலப்பை அப்படின்றது கருவியில வைக்கும் பை. மழு அப்படின்றது கோடாரி. புரியுதா? இந்த விட உங்களுக்கு ஈஸியா புரியுதா? என்ன சொல்ல வரோம் அப்படின்றது தெரியுதா? எப்படி வந்து ஈஸியா ஞாபகம் தெரியுதா? இப்ப அப்படியே இங்க பாருங்களேன். வாயிலேயே இந்த வார்த்தை பார்த்தோமா? அப்ப என்ன பண்ணுவோம், நீங்க ஹைலைட் பண்ணி எடுத்து ஹைலைட் பண்ணணும். வாயிலேயே, வாயில் காப்பானே. வள்ளியூர்னா வள்ளல்கள். வயங்க முடினா அந்த கரெக்டான சொல்ற வார்த்தைகள். வித்தினா விதைத்து இருக்கா? உள்ளி எது முடிக்கும் ஒருவனுடைய உள்ளத்து வரிசை வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை வரிசையில் இருக்கு அடையா வாயிலேயே. கடுமான் தோன்றல் நெடுமானஞ்சி. வருந்தலை. அது நம்ம பார்த்தோம். கலப்பை, காவினம், மழு. இந்த மாதிரி வார்த்தை இது மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு மழுனா என்ன, குறுமை இல்லாத இருக்குது, அப்போ கொடாரியை குறிக்குது. அந்த மாதிரிலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், சொல்லும் பொருளும் நீங்கள் ஈஸியாக படிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், இதை வச்சு நீங்கள் படிக்கக்கூடாது, அந்த ஹைலைட் பண்ணதை நீங்கள் படிக்கணும். ரைட்டா? என்ன பண்ணணும், இந்த ஹைலைட் பண்ணதை வந்து நீங்கள் வச்சு படிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ காவினம்னா என்ன, மழுனா வந்து கொடாரியை குறிக்குது. கலப்பைனா கருவிகளை வைக்கும் பை, அப்போ கலப்பை அப்படின்றது இப்படி படிக்கும்போது அப்படி வரும். அப்போ இது வந்து மனப்பாட பகுதியோடு முடிஞ்சிருச்சா? அப்போ இந்த பாடல் வந்து இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? அப்போ வந்து இந்த மாதிரி படிக்கும்போது தான் உங்களுக்கு கேட்கும்போது இது ஔவையார் பாடல் புறநானூரில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக எழுத முடியும். அவ இப்படி எழுதிருவீங்களா? சொல்லும் பொருளும் படிச்சிருவீங்களா? செய்வீர்களா? அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? ஓகேப்பா, இது புரிஞ்சிருச்சா? அடுத்த இயல் போலாமா? 4வது இயல் வந்தாச்சு. 4வது இயல் வேற எங்க வச்சிருக்கான்னு பார்ப்போம். இப்போ இயல் 5 போறோம். ஓகேவா? இயல் 5ல இருக்க சொல்லும் பொருளும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதில் பெருசாக சொல்லும் பொருளும் அப்படின்றது குறிப்பிடலை. ரைட்டா? அடுத்த பாடலில் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ பாருங்களேன், என்ன பாடல் ஃபஸ்ட் அப்படின்றத பார்க்கணும். தேவாரம். தேவாரத்தை இயற்றியது திருஞான சம்பந்தர். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு முக்கியம். தேவாரம் திருஞான சம்பந்தர் அப்படின்றத நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். ஏன் கடைசியில் பாட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து யார் எழுதுனா அப்படின்னு கேட்குறப்போ தெரியணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இதை நீங்கள் தெளிவாக படிக்கணும். அப்போ ரைட்டா? அப்போ இந்த பாடல் எழுதுனது யாரு, அந்த பாடல் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் வந்து இன்சைடில் போகும்போது உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தெரியும். 4 லைன் தான் இருக்குது, அழகாக நீ ஞாபகம். மணிவிழா வீதி மடநல்லார் மாமிலை கழிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் படைவிழா பாடல் செய் பங்குனி உத்திரநாள் ஒளிவிழா காணாதே போதியோ பூம்புவாய் அப்படின்ற பாடல் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன சார் சொல்லும் பொருளும் இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த. மலி விழா அப்படின்னது விழாக்கள் நிறைந்த. மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த. மட நல்லார் அப்படின்னா இளமை பொருந்திய பெண்கள். மட அப்படின்னா மட அப்படின்னா பெண்களை குறிப்பிடுது. நல்லார் அப்படின்னா இளமை பொருந்திய பெண்கள். இளமையா இருக்கிற பெண்கள் தான் சொல்றாங்க மட நல்லார் அப்படின்னு சொல்றாங்க. மலி விழா அப்படின்னா விழாக்கள். விழாக்கள் நிறைந்த இடத்துல தான் சொல்றாங்க மலி விழா. விழாக்கள் இருக்குது, நல்லா வந்து விழாவா இருக்கு. என்னது, உங்க ஊர்லாம் திருவிழா நடக்கும்ல, அதான் சொல்றாங்க மலி விழா அப்படின்னதே விழாக்கள் நிறைந்த இடம். மலி விழானதே விழாக்கள் நிறைந்த இடம். அடுத்து மட நல்லார் அப்படின்னா இளமை பொருந்திய பெண்கள். ஓகேவா? இது முக்கியம். மட நல்லார் அப்படின்னா இளமை பொருந்திய பெண்கள். இளமையா இருக்காங்கல்ல அந்த பெண்கள் தான் சொல்றாங்க மட நல்லார். ஓகேவா? மட நல்லார் அப்படின்றத நல்லா ஆரம்பிச்சிடும். மலி விழா அப்படின்றது விழாக்கள் நிறைந்த. மலி விழா அப்படின்றது விழாக்கள் நிறைந்த சொல்றாங்க மலி விழா அப்படின்றத சொல்றாங்க. மட நல்லார் அப்படின்றது இளமை பொருந்திய பெண்கள். ஏன் சார் எத்தனை சொல்றீங்க அப்படின்னா மறந்துடக்கூடாது, அதனால தான் சொல்றேன். ரைட்டா? மலி விழா அப்படின்றது மலிவானது. அப்போ விழாக்கள் என்னது, நம்ம என்னது விழாக்கள் நடக்கும்போது நம்ம மலிவான பொருட்கள்லாம் வாங்கலாமா? ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் வாங்குவீங்களா சின்ன பிள்ளைல? அப்போ மலிவான பொருட்கள் வாங்கும்போது என்னது விழாக்கள் நிறைஞ்சிருக்கும். மலிவான பொருட்கள் என்னது திருவிழாவில் மலிவான பொருட்கள் எங்கே வாங்கலாம்? விழாக்கள்ல வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம். மட அப்படின்றது எப்படி சார்? மட அப்படின்னா பெண்களை குறிக்கும். மட நல்லார்னா இளமை பொருந்திய பெண்கள், அவ்வளவுதான். ஓகேவா? மட அப்படின்னா பெண்களை குறிக்கும். மட நல்லார் அப்படின்னா இளமை பொருந்திய பெண்கள். ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. அடுத்து களி விழா அப்படின்னா எழுச்சி தரும் விழா. என்னது களி விழா அப்படின்றது? களி அப்படின்னது மகிழ்ச்சி. களி அப்படின்னது மகிழ்ச்சி, இதை மறந்துடக்கூடாது. களி அப்படின்னது மகிழ்ச்சி. எழுச்சி தரும் விழா, அதுதான் களி விழா. பழி விழா அப்படின்னா திசைகள் தோறும் பூசையிடும் திருவிழா. பழி என்னது? பழி என்னது? பூசை போடுவாங்களா வீட்டுல? படிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பூசை விடுமா? பூசை தருவாங்களா? அப்ப பழி விழா அப்படின்றது திசை தோறும் பூசையிடும் திருவிழா. திசை தோறும் என்னது? பூசையிடும் திருவிழா. ஓகேவா? அடுத்து ஒளி விழா அப்படின்றது ஒளி என்னது? சவுண்டு. ஆரவாரமா சவுண்டு போட்டு ஆடிட்டு இருக்காங்க, ஆரவாரமா சவுண்டு போட்டு பாடிட்டு இருக்காங்க. என்னது ஒளி விழா அப்படின்றது? ஆரவார விழா. ஆரவாரமா சவுண்டு போடுறாங்க, ஆரவாரமா டான்ஸ் ஆடுறாங்க, அதுதான் அது ஒளி விழா. அப்ப இது புரியுதா? அப்ப இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப மலி விழா அப்படின்றது
விழாக்கள் நிறைந்த இடத்துல என்ன சொல்றாங்க மலி விழா. மட நல்லார் அப்படின்றது இளமை பொருந்திய பெண்கள், இளமையா இருக்காங்களா பெண்கள், அவங்க என்ன சொல்றாங்க மட நல்லார் அப்படின்னு சொல்றாங்க. களி விழா அப்படின்றது எழுச்சி தரும் விழா. களி அப்படின்றது மகிழ்ச்சி. ஓகேவா, களி அப்படின்றது எழுச்சி, நல்லா வந்து நம்மள வந்து உத்வேகம் படுத்துது. அப்ப களி அப்படின்றது எழுச்சி தரும் விழா. பழி விழா அப்படின்றது திசைகள் தோறும் பூசையிடும். என்னது பழி அப்படின்னா என்னது பூசையிடுறது. ஓகேவா, பழி விழா அப்படின்றது திசைகள் தோறும் பூசையிடும் உத்தர விழா. ஒளி விழா அப்படின்றது சவுண்டு. என்னது ஒளி விழா அப்படின்றது சவுண்டு, ஆரவாரமா சவுண்டு கேட்குது, ஆரவாரமா டான்ஸ் ஆடுறாங்க, ஆரவாரமா பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப சவுண்ட் என்னது, அது ஆரவார விழா. ஓகேவா, இதை நீங்க மறந்துடக்கூடாது. ஓகேவா, ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளும். கரெக்டா? அப்ப இங்க பாருங்களேன், மலி விழா அப்படின்றத பார்த்தோமா. அப்ப என்ன ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும், மலி விழா, மட நல்லார். ஓகேவா, அடுத்து களி விழா, அடுத்து என்ன பார்த்தோம் பழி விழா, ஒளி விழா. ஒளி விழானா ஆரவாரமா நடக்குது, பழி விழானா பூசை போடுறாங்க, களி விழானா எழுச்சி விழா. ஓகேவா, மலி விழா அப்படின்னா விழாக்கள் நடக்குது, அது மலிவான பொருட்கள் கிடைக்குது. விழாக்கள் நிறைந்த விழாக்கள் நிறைந்த என்ன சொல்றாங்க மலி விழா அப்படின்னு சொல்றாங்க. மடநல்லார் அப்படின்னா இளமையான பெண்களை குறிப்பிடுறாங்க. அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கா, ஈஸியா. இந்த மாதிரி ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஷார்ட்கட்ல படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப முக்கியமா இருக்கிறத ஈஸியா ஷார்ட்கட்ல படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப என்னது மலி அப்படின்றது விழாக்கள், என்னது பொருட்கள் மலிவா கிடைக்குமா, அப்ப விழாக்கள் நிறைந்தது மலி விழா. மடநல்லார் அப்படின்றது மட அப்படின்னு சொல்லியிருக்கேன், பெண்களுக்கு சொல்லியிருக்கேன்னா மடநல்லார் அப்படின்றது இளமை பொருந்திய பெண்கள். களி விழா அப்படின்றது எழுச்சி, களி அப்படின்றது மகிழ்ச்சியை குறிப்பிடுது. அப்ப என்னது நமக்கு சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும், எழுச்சியா இருப்போமா, அப்ப எழுச்சி தரும் விழா. அடுத்து பழி விழா அப்படின்றது, பழி அப்படின்றது ஒரு பூசை. ஓகேவா, பழி அப்படின்றது பூசை. ஓகேவா, அப்ப திசை தோறும் பூசையிடும் உத்தர விழா. ஒளி அப்படின்றது சவுண்டு, என்னது ஆரவாரமா டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? அவ இப்படிதான் எழுதணும். ரைட்டா? இயல் 5ல் இருக்க சொல்லும் பொருளும் அப்படின்றது பார்த்தாச்சு. அடுத்து இயல் 5ல் இருக்க இன்னும் சொல்லும் பொருள் பாருங்க. இது எதுல குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. அகநானூறு அம்முவனார். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும்னா அகநானூறு எழுதுனது யாரு, அம்முவனார். ஓகேவா, இந்த பாடல குறிப்பிட்டிருக்கிறது யாரு, அம்முவனார் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப அகநானூறு அம்முவனார், அகநானூறு அம்முவனார், இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா, அகநானூறு அம்முவனார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அகநானூறு அம்முவனார், அகநானூறு அம்முவனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? பாருங்க, பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்கலி செறிவின் உலாது சென்ற செய்த வெங்கல் உப்பின் கொள்ளை சாற்றி என்றூல் விரிடர குன்றம் போகும் கதல்கோள் உமனர் காதல் மடமகள் சில்கோல் என விலை தெளிப்ப வீசி நெல்லின் நேரே வெண்கல உப்பென சேரி விலைமாறு கூறலின் மனைய விலைஞெறிய மணி குறைப்ப வெளிரிய மதர்கையல் மலைப்பின் அன்னகன் எனக்கு இதைமுயல் புனவன் புலைநிகள் கடுக்கும் மாமூது அல்லல் அழுதிய சாகாட்டு எவ்வளவு தீர வாங்கு தந்தை கைப்பூம் பகட்டின் வருந்தி வெய்ய உயிருக்கு நோயாகின்றே அப்படின்ற ஒரு பாடல் குறிப்பிட்டிருக்காங்க. அகநானூறுல அம்முவனார் எழுதியிருக்காரு. ரொம்ப ஒரு முக்கியமான பாடல். ஓகேவா, ஆனா மனப்பாட பாடலாம் உங்களுக்கு இந்த இடத்துல குறிப்பிடல, ஆனா வந்து சொல்லும் பொருள்ல பார்க்க போறோம். ரைட்டா? இதை எப்படி சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்களேன். ஓகே, வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல் அப்படின்றது பொருள். வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல். வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல். அடுத்து களி அப்படின்னா உப்பளங்களி. ஓகேவா, சிறு அப்படின்னா வயல். ஓகேவா, அடுத்து கொள்ளை அப்படின்னா விலை. கொள்ளை அப்படின்னா விலை விலை. அடுத்து என்றூல் அப்படின்னா சூரியனோட வெப்பம். விடர அப்படின்னா மலை வெடிப்பு. விடர அப்படின்னா மலை வெடிப்பு. கதல் அப்படின்னா விரைவு. உமனர்னா உப்பு வணிகர். இது நம்ம வந்து 10th படிச்சிருப்போம். எல்வனை அப்படின்னா ஒளி தரும். எல்வலை அப்படின்னா எல்வலை அப்படின்னா அது ஒளிரும். எல்வலை அப்படின்னா அது ஒளிரும், இது முக்கியம். அடுத்து தெளிர்ப்ப அப்படின்னா ஒழிப்ப. தெளிர்ப்ப அப்படின்னா ஒழிப்ப. விழிஞரி அப்படின்னா குரல் கேட்ட. ஞமலி அப்படின்னா நாயை குறிப்பிடுது. வெளிரிய அப்படின்னா அஞ்சிய. வெளிரிய அப்படின்னா அஞ்சிய. மதர்கையல் அப்படின்னா அழகிய மீன். புனவன் அப்படின்னா காணவன். அல்லல் அப்படின்னா சேரு. பகடு அப்படின்னா எருது. ஓகேவா சார், இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஈஸி தான். ஓகேவா, பாருங்களேன். வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல். என்ன பண்ணுவோம், மீன் பிடிக்கிறதுக்கு வேட்டைக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல். வேட்டம் அப்படின்னா மீன் பிடிக்க போறோம். களி அப்படின்றது இருக்கா, இங்கே இருக்கு, இங்கே ஒரு களி இருக்கா. அப்ப களி களி உப்பளம், உப்பளங்களி. களி உப்பங்களி. உப்பங்களி என்னது, களி வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு களி வந்திருக்கு, அப்ப என்னது உப்பங்களி. அப்ப வேட்டம் அப்படின்றது மீன் பிடிக்க போறது தான் வேட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேட்டைக்கு போறாங்க, மீன் பிடிக்க வேட்டைக்கு போறாங்க. செரு அப்படின்னா வயல். இது நமக்கு முன்னாடியே தெரியும். செரு கழனி அப்படின்னா என்ன சொல்றாங்க, வயல் அப்படின்னு சொல்றாங்க. கழனின்னு சொல்லலாம், இல்ல செரு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து வயலை குறிக்கிறது. கொள்ளை அப்படின்னா எதை குறிப்பாங்க, விலை போறதுன்னு கொள்ளையடிப்பாங்க. விலை போற மதிப்பு உங்கள்ட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பணம் அதிகமாக வச்சிருக்கீங்க, அந்த விலை போற மதிப்பு இருந்தாலும் நம்ம கொள்ளையடிப்பாங்களா. இப்போ விலை அப்படின்னா கொள்ளை. என்றூல் அப்படின்னா சூரியனின் வெப்பம். ஓகேவா, என்றூல் அப்படின்னா சூரியனின் வெப்பம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. விடர அப்படின்னா மலை வெடிப்பு. விடர அப்படின்னா மலை வெடிப்பு. கதல் அப்படின்னா விரைவு. இதுவும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேவா, கதல் அப்படின்னா விரைவு. கதல் அப்படின்னா விரைவு. உமனர்னா உப்பு இருப்பவர். ஊருக்கா. உமனர்னா உப்பு இருப்பவர். எல்வலை அப்படின்னா ஒளிரும். ஓகேவா, எல்வலை அப்படின்னா ஒளிரும். ஓகேவா,
ஒளிரும் வளையல். ஓகேவா, வளை அப்படின்னு இருக்கு, இந்த இடத்துல வளையல்னு இருக்கா, வளை இந்த இடத்துல வளையல்னு இருக்கா. அப்ப இப்படி ஞாபகம் எல் வளை அப்படின்றது வளையலை குறிப்பிடுது, எல் வளை அப்படின்றது ஒரு வளையை குறிப்பிடுது. தெளிர்ப்ப அப்படின்றது ஒலிப்ப, என்னது தெளிர்ப்பு அப்படின்றது ஒரு ஒலிப்ப சவுண்ட் வந்து கேட்குது, தெளிர்ப்பு அப்படின்றது ஒலிப்ப. விழியறி அப்படின்றது குரல் கேட்ட, விழி அப்படின்னா அழைத்தல் அப்படின்றது பொருள். என்னது நண்பா வா, நண்பா எழுது அப்படின்னு சொல்றோம்ல, அதான் விழியறி அப்படின்னா அழைத்தல். அதுதான் விழியறி அப்படின்னா குரல் கேட்ட, விழியறி அப்படின்னா அழைத்தல். அப்ப அழைக்கும் போது சொல்லுவோம், குரல் வச்சு தானே கூப்பிடுவோம், டே இங்க வாடா, டே இங்க இந்த பத்தி எழுதுடா படிடா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப விழியறி அப்படின்னா குரல் கேட்ட. ஞமலி அப்படின்னா நாய். நான் அது வந்து நான் இருக்கேன், நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். ஓகேவா, நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். ரைட்டா, இதுக்கப்புறமாச்சும் ஞமலி அப்படின்னா மறந்துடக்கூடாது. ஓகேவா, இது மட்டும் தான் எனக்கு வரைய தெரியும். ஓகேவா, என்னது ஞமலி அப்படின்னா நாய், இதை மட்டும் நீங்க மறந்துடவே கூடாது, ரொம்ப முக்கியமானது. புக் பேக் கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, வெறிய அப்படின்னா அஞ்சிய, வெறி என்னது வெறியானா என்ன பண்ணுவோம், பயப்படுவோமா, என்னது வெறியானா அஞ்சிருவோம், அஞ்சிய அப்படின்னா பயப்படுறது. மதர் கையல் அப்படின்னா அழகிய மீன். ஓகேவா, மதர் கையல் அப்படின்னா அழகிய மீன். ஓகேவா, புனவன் அப்படின்னா காணவன். ஓகேவா, புனவன் அப்படின்னா காணவன். அல்லல் அப்படின்னா சேரு, சேரை வந்து அல்லு, என்ன பண்ணுவாங்க, சேரை வந்து அல்லு, சேரை பீனி அல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, சேரு அப்படின்னா அல்லு, அல்லல். ஓகேவா, பகடு அப்படின்னா எருது. ஓகேவா, பகடு அப்படின்னா எருது. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லும் பொருளும். ஓகேவா, பார்த்துருக்கோம். ரைட்டா, ஞமரி அப்படின்னா நாய். ஓகேவா, இதை நீங்க மறந்துடக்கூடாது. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. செருனா வயலு. ஓகேவா, ஓகே, மறுபடியும் சொல்ற ஒரு வாட்டி பாருங்க. ஓகே, பாருங்களேன். அப்ப வேட்டம் அப்படின்றது நம்ம என்ன பண்றோம், மீனுக்கு வேட்டைக்கு போறோம், மீனை வந்து பிடிக்க போறாங்க, அப்ப வந்து மீன் வேட்டம் அப்படின்னு ஞாபகம். உப்பங்களி அப்படின்றது களின்னு வருது. செரு வயல், கழனினாலும் வயல் தான். என்னது செருனாலும் வயல் தான், கழனினாலும் வயல் தான், இது உங்களுக்கு தெரியும். கொள்ளை அப்படின்னா விலை போற பொருள் தானே கொள்ளை அடிப்பாங்க, அப்ப விலை, கொள்ளை அப்படின்னா விலை. என்றூல் அப்படின்னா சூரியனோட வெப்பம், என்றூல் அப்படின்னா சூரியனோட வெப்பம். விடற அப்படின்னா மலை வெடிப்பு, என்னது மலை வந்து மலை வந்து வெடிக்கலாம், விடற அப்படின்னா மலை வெடிப்பு. கதல் அப்படின்னா விரைவு, கதை விட்டு என்ன பண்ணிடுவோம், ஓடிடுவோமா, இவன் கதை விட்டுட்டே இருக்கான் அப்படின்னு ஓடிடுவோமா. கதல் அப்படின்னா விரைவு. உமனர்னா உப்பு விருப்பவர் என்ன சொல்லியிருக்கான், ஊன்னு சொல்லியிருக்கானா. உமனர்னா உப்பு விருப்பவர், முதல் எழுத்தும் அடுத்த எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கா. உமனர்னா உப்பு விருப்பவர், உப்பு வணிகர். ஓகேவா, அடுத்து எல் வலை அப்படின்னா ஒளிரும். ஓகேவா, எல் வலை அப்படின்னா ஒளிரும் வளையல். அப்ப வலை வளையன்னு வந்திருக்கா, அப்ப இதை நீங்க அவசியம். எல் வலை அப்படின்னா வளையல். தெளிர்ப்ப அப்படின்னா ஒளிப்ப, தெளிர்ப்பு அப்படின்னா சவுண்டு கேட்குது. அடுத்து விலைஞரி அப்படின்னா குரல் கேட்ட, விழினா அழைத்தல் அப்படின்றது பொருள். ஓகேவா, தமிழ்ல விழி அப்படின்னா அழைக்கிறது. அடுத்து ஞமலி அப்படின்னா நாய், அதை நான் வரைஞ்சே காமிச்சிட்டேன், மறந்துடக்கூடாது. ஓகேவா, அடுத்து வெறி அப்படின்னா அஞ்சிய, வெறியாயிட்டு என்ன பண்ணுவோம், நான் பயப்படுவேன், அஞ்சிடுவேன். மதர் கையல் அப்படின்னா அழகிய மீன், மதர் கையல் அப்படின்னா அழகிய மீன். புனவன் அப்படின்னா காணவன், புனவன் அப்படின்னா காணவன். அல்லல் அப்படின்னா சேரு, அல்லல் அப்படின்னா என்னது சேரை குறிப்பிடுது. பகடு அப்படின்னா எருது, பகடு அப்படின்னா எருதை குறிப்பிடுது. இந்த வீடியோ புரியுதா, என்ன சொல்றோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகுதா? ஓகேப்பா, சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இதுல வந்து இந்த வார்த்தையில என்ன பண்ணணும், நீங்க ஹைலைட் பண்ணிக்கணும். ஓகேவா, வேட்டத்து, செரு, செருனா வயல், அந்த மாதிரி வார்த்தையில என்ன பண்ணணும். உப்பின், உமனர்னா உப்பு இருப்பவர், அது இருக்கா, உமனர்னா உப்பு இருப்பவர். எல்வலை அப்படின்னா என்னது ஒளிரும், அது தெளிப்ப, அது. ஓகேவா, இதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஹைலைட் பண்ணி விழிஞரினா என்ன, யமலினா நாய், இதெல்லாம் பண்ணணும் ஹைலைட் பண்ணி நீங்கள் படிக்கணும். ரைட்டா, ஓகே. ஓகே, இந்த மாதிரி சொல்லும் பொருளுக்கு அப்புறம் இந்த ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், பாக்ஸ் கொஸ்டின் முக்கியமானது மட்டும் பார்க்குறோம். ரைட்டா, இப்போ என்னது உம்மா அப்படின்னா அம்மாவை சொல்லுவாங்களாம், உம்மா அப்படின்னா அம்மா அவங்கள சொல்லுவாங்களாம். ஓகேவா, வாப்பா அப்படின்னா அப்பா. ஏச்சி அப்படின்னா திட்டுதல் அப்படின்றது பொருள், ஏச்சி அப்படின்னா திட்டுதல். கடவு அப்படின்னா படித்துறை. ஓகேவா, கன்னியார் கோணம் அப்படின்னா ஒரு வயற்காட்டின் பெயர், ஒரு வயற்காட்டோட பேர் என்ன, கன்னியார் கோணம். உப்பா அப்படின்னா தாத்தா குறிப்பாங்களாம், உப்பா அப்படின்னா தாத்தா குறிப்பாங்க. பாவாத்து அப்படின்னா துணி நெய்ய வேண்டிய நூலுக்கு பசை கொடுப்பது. பாவாத்து அப்படின்னா துணி நெய்கிறாங்களே, அதுக்கு வந்து என்ன பண்றாங்க, பசை கொடுக்குறாங்க. சுள்ளைக்கு உள்ளிருந்து அப்படின்னா, சுள்ளைக்குள்ள இருந்து அப்படின்னா செங்கல், செங்கல் நெருப்பு. ஓகே, செங்கல் நெருப்பு சுள்ளைக்கு உள்ளிருந்து. அடிப்பற்றி இருக்கும் அப்படின்னா அடித்தரை தெரியும்படி இருக்கும். அடுத்து வேசாடையாக அப்படின்னா சுற்று கோபமாக, சற்று கோபமாக. அமானிதம் அப்படின்னா பாதுகாக்க வேண்டிய விஷயம். ஏலாவிலிருந்து அப்படின்னா பெரிய வயலிலிருந்து. மூக்கால் முண்டனி அப்படின்னா ஒரு வளவு. புன்ன மூட்டடி அப்படின்னா
புன்னை மரத்தின் நிழல். ஓகேவா, இதெல்லாம் வந்து என்னது அந்த ஒரு சொல்லுக்கான பொருள். ஓகேவா, இதையும் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, நம்ம சொல்லும் பொருள் மட்டும்தான் சார் பார்க்குறோம் அப்படின்னா இதையும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க என்ன இருக்கு அப்படின்றது தெரியணும். ரைட்டா, அடுத்து இயல். ஆறாவது இயல் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? சொல்லும் பொருளும்ல ஆறாவது இயல்ல என்னென்ன சொல்லும் பொருளும் இருக்கு அப்படின்றத பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, ஓகே, சொல்லும் பொருளும் இங்கே கீழே குறிப்பிட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த சொல்லும் பொருள்லாம் பார்த்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால நான் ஒரு சொல்லும் பொருள் மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ரைட்டா, புரிகுழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல், குழல் அப்படின்னா கூந்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அது புரிகுழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல், புரி அப்படின்னா சுருண்டு இருக்கு, என்னது சுருண்டு இருக்கு, அப்ப சுருண்ட கூந்தல். களை அப்படின்னா மூங்கில வந்து களையணும். என்ன பண்ணணும், மூங்கில வந்து களையணும் அப்படின்னா வெட்டணும் அப்படின்றது பொருளா, அப்ப மூங்கில களையணும். கண் அப்படின்னா கணு, கண்ணு கண்ணு என்ன சொல்றாங்க, கணு அப்படின்னு சொல்றாங்க. விரல் அப்படின்னா ஆடவர், ஆடவர் கை பெரு விரல். என்னது விரல் அப்படின்னா ஆடவர் கை பெரு விரல். ஓகேவா, உத்தர பலகை அப்படின்னா மேலிடும் பலகை, உத்தர பலகை அப்படின்னா மேலிடும் பலகை. பூதர் அப்படின்னா ஐம்பூதங்கள், பூதம் அப்படின்னு சொல்லுவோமா, அப்ப ஐம்பூதங்கள். ஓவிய விதானம் அப்படின்னா ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல், ஓவிய அப்படின்னா ஓவிய விதானம், அப்ப இதுல இருக்கு ஓவிய அப்படின்னு இருக்கு, ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல். நித்திலம் அப்படின்னா முத்து, நித்திலம் அப்படின்னா முத்து. விருந்து வந்து நம்ம என்ன பண்றாங்க, புதுமையா வைக்கிறாங்க. யாராச்சும் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம், விருந்து புதுமையா வைப்போமா, நம்ம டெய்லியும் செய்யற சாப்பாடை கொடுப்போம், புதுசா ஏதாச்சும் செஞ்சு கொடுப்போமா, அப்ப விருந்து அப்படின்னா புதுமை, அப்ப விருந்து புதுமையா வைக்கிறாங்க. நித்திலம் அப்படின்னா முத்து. ஓகேவா, நித்தி அப்படின்னா என்னது முத்து, நித்திலம் அப்படின்னா முத்து. களை அப்படின்னா என்னது மூங்கில், மூங்கில வந்து களையணும். புரிகுழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல், புரிகுழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல். கைப்பெரு விரல் அப்படின்றது என்னது, விரல் அப்படின்றது ஆடவர் கைப்பெரு விரல், என்னது ஆடவர் கைப்பெரு விரல். ஓகேவா, உத்தர பலகை அப்படின்றது மேலிடும் பலகை, உத்தர பலகை அப்படின்றது மேல வச்சிட ஒரு பலகை. ஓகேவா, அடுத்து பூதர் அப்படின்றது ஐம்பெரும் பூதங்கள், பூதம் அப்படின்னு சொல்லுவோமா, அப்ப பூதத்தை எப்படி குறிப்பிடலாம், ஐம்பெரும் பூதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓவிய விதானம் அப்படின்றது ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல், அந்த பந்தல் எப்படி இருக்குமா, ஓவியத்தால தீட்டப்பட்டிருக்கும், அதான் ஓவிய விதானம்ன்றது ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல். அது நித்திலம் அப்படின்றது என்னது முத்து, விருந்து அப்படின்றது புதுமை. ஓகேவா, அடுத்து மண்ணிய அப்படின்னா கழுவிய. மண் என்ன பண்ணுவாங்க, மண் மேல பட்டுருச்சு அப்படின்னா கழுவுவோமா, அப்ப மண்ணிய அப்படின்னா கழுவிய. நாவலம் புலம் அப்படின்னா சாம்பூதநதம் என்னும் உயர்ந்த பெண் வகை பெண், பொன். ஓகேவா, அது ஒரு பொன், நாவலம் புலம் அப்படின்றது ஒரு பொன் குறிக்குது, அது என்ன பொண்ணா, சாம்புவனதம் என்னும் உயர்ந்த வகை பொன். தலைக்கோல் அப்படின்றது நாடக கணிகையர் பெரும் பட்டம், தலைக்கோல் அப்படின்றது நாடக கணிகையர் பெரும் பட்டம். ஓகேவா, ஓடை அப்படின்றது முகம்படாம். ஓகேவா, ஓடை அப்படின்றது முகப்படாம். அரசு உவா அப்படின்றது பட்டத்து யானை. ஓகேவா, இது நிறைய வாட்டி படிச்சிருப்போம். அரசு உவா அப்படின்றது பட்டத்து யானை. பரசினர் அப்படின்றது வாழ்த்தினர், பரசினர் அப்படின்றது வாழ்த்தினர். பள்ளியம் அப்படின்றது இன்னிசை கருவி, பள்ளியம் அப்படின்றது அந்த சவுண்ட் வந்து இனிமையா கேட்குது, அது என்னது இன்னிசை கருவி. பள்ளியம் அப்படின்றது இன்னிசை கருவி. மண்ணி அப்படின்றது கழுவிய. ஓகேவா, மண்ணி அப்படின்றது என்னது கழுவிய. நாவலம் அப்படின்றது புலம். ஓகேவா, நாவலம் அப்படின்றது புலம். நாவல புலம் அப்படின்றது சாம்பூனதம் என்னும் உயர்ந்த வகை பொண்ணு குறிப்பிடுது. தலைக்கோல் அப்படின்றது நாடக கணிகையர் பெரும் பட்டம், தலைக்கோல். இவங்க என்ன பண்ற, தலைக்கோல் கொடுக்குறோம், நாடக கணிகையர் அவங்க பெற்றிருக்க ஒரு பட்டம். ஓடை அப்படின்றது முகப்படாம், ஓடையில் என்ன பண்றாங்க, முகம் பாக்குறாங்கல்ல, ஓடை தண்ணி போற ஓடையில என்ன பண்றாங்க, முகம் பாக்குறாங்க, அப்ப முகப்படாம். அரசுவா அப்படின்றது பட்டத்து யானை, என்ன சொல்றாங்க, அரசுவா அப்படின்னு சொல்றாங்க. பரசினர் அப்படின்னா வாழ்த்தினர், என்ன பண்றாங்க, பரசினர் வாழ்த்தினர். பல்கியம் அப்படின்றது இன்னிசை கருவி, பலவகை இசையை குறிப்பிடுது. அது பல்கியம்ன்றது பலவகை இசையை குறிப்பிடுது, அதனால இன்னிசை கருவி. அடுத்து குயிலுவ மாக்கள் அப்படின்றது இசைக்கருவிகள் வாசிப்போர், குயிலுவ மாக்கள் அப்படின்றது பலவகை இசைக்கருவிகளை வந்து வாசிக்கிறவங்க. தோரிய மகளிர் அப்படின்றது ஆடலில் சேர்ந்த பொண்கள், என்னது ஆடல்ல சேர்ந்த பெண்கள் என்ன சொல்றாங்க, தோரிய மகளிர். தோரிய மகளிர்னா அதை டான்ஸ் ஆடுறவங்க, அதான் ஆடலில் சேர்ந்த பெண்கள். வாரம் அப்படின்றது தெய்வ பாடல், வாரம் அப்படின்றது வாரம் தெய்வ பாடல் பாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆமந்திரிகை அப்படின்றது இடக்கை வாத்தியம். ஓகேவா, ஆமந்திரிகை அப்படின்றது இடக்கை வாத்தியம். இலை பூங்கோதை அப்படின்றது அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. ஓகேவா, இலை அது இலையே இருக்கு, இலை எப்படி இருக்கும், பச்சையா தானே இருக்கும், அப்ப அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. களஞ்சி அப்படின்றது ஒரு வகை எடையளவு, களஞ்சி அப்படின்றது ஒரு வகை எடையளவு, ஒரு எடையளவு தானே சொல்றாங்க களஞ்சி அப்படின்னு சொல்றாங்க, அப்ப இது முக்கியம். ரைட்டா, மறுபடியும் பாருங்க. மண்ணிய அப்படின்றது மண்ணு பட்டுச்சு என்ன பண்ணுவோம், நம்ம கழுவோமா, என்னது மண்ணு பட்டுச்சு அப்படின்னா கழுவோம், அப்ப மண்ணிய அப்படின்னா கழுவிய. நாவலம் புலம் அப்படின்றது புலம் அப்படின்றது அதுல ஒரு போ இருக்கா, அப்ப பொண்ணு குறிப்பிடுது. சாம்பூனதம் என்னும் ஒரு வகை பொண்ணு குறிப்பிடுது. அடுத்து தலைக்கோல் அப்படின்றது நாடக கணிக்கையார் பெரும் ஒரு பட்டம், தலைக்கோல் ஒரு பட்டம் குறிப்பிடுது, என்னது தலையில தானே ஏதாச்சும் ஒரு பட்டம் சூடுவாங்க, அப்ப தலைக்கோல்ன்றது நாடக கணிக்கையார் பெரும் ஒரு பட்டம். ஓடை அப்படின்றது முகப்படாம், ஓடம் அப்படின்றது என்னது முகப்படாம். ஓகேவா, ஓடம் அப்படின்றது ஓடை அப்படின்றது முகப்படாம். அரசுவா அப்படின்றது பட்டத்து யானை. பரசினர் அப்படின்றது வாழ்த்தினர்.
ஓகேவா. அடுத்து பல்லியம்ன்றது பல வகை இசைக்கருவிகளை இசைக்கிறதுனால அது இன்னிசை கருவி. குயிலுவ மாக்கள் அப்படின்றது இசைக்கருவிகள், அதுவும் குயில் என்ன சவுண்டு போடுதா அது ஒரு இசைக்கருவி அப்படின்னு ஞாபகம். அடுத்து இசைக்கருவிகள் வாசிப்பது மாக்கள்னா வாசிப்போர், ஓகேவா. குயிலுவ அப்படின்னா இசை போடுது, குயில் என்ன பண்ணும் இசை போடுமா, அப்ப இசைக்கருவிகள். தோரிய மகளிர் அப்படின்றது ஆடலில் சேர்ந்த பெண்கள். வாரம் என்னது திருவாசகம் தேவாரம், இப்போ தேவாரம் வருதா, தேவாரம்னது தெய்வ பாடல். ஆமந்திரிகை அப்படின்றது இடக்கை வாத்தியம், ஆமந்திரிகை அப்படின்றது இடக்கை வாத்தியம். இலை பூங்கோதை அப்படின்றது அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. களஞ்சி அப்படின்றது ஒரு வகை எடை, ஓகேவா. ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருள், ரைட்டா. ஓகே, இதுல சொல்லும் பொருளும் கொஞ்சம் இருக்கு, இதை மட்டும் பார்த்துடலாம். ஓகே, என்ன பாடல் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ஓகேவா. மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியர் எழுதியிருக்காரு, மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியர் எழுதியிருக்காரு, ஓகேவா. நகை அப்படின்னா சிரிப்பு அப்படின்றது பொருள். நகை என்னது, நகை அப்படின்னா சிரிப்பு, ஓகேவா. நகை அப்படின்னா சிரிப்பு, அது நமக்கு தெரியும். இழிவரல் அப்படின்னா சிறுமை, இழிவரல் அப்படின்னா சிறுமை, ஓகேவா. ஒருத்தவங்களை பத்தி இகழ்ந்து பேசுறதெல்லாம் சிறுமை. மருட்கை அப்படின்னா வியப்பு, ஆச்சரியமா பார்க்கணும்ல, நீ ஆடா மார்க் எடுத்து அப்படின்னு பார்க்கணும்ல. மருட்கை அப்படின்னா வியப்பு. பெருமிதம் அப்படின்னா பெருமையா இருக்கிறது, நான் பண்ண செயல் வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வெகுளி அப்படின்னா சினம், கோவம் வருது, ஓகேவா. உவகை அப்படின்னா மகிழ்ச்சி, உவகை அப்படின்னா மகிழ்ச்சி, என்ன சந்தோஷமா இருக்கு அப்படின்றது உவகை, புரியுதா. நகை அப்படின்னா சிரிப்பு, நகை அப்படின்னா இதெல்லாம் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்கணும், ஓகேவா. நகை அப்படின்னா சரி, நகை அப்படின்னா சிரிப்பு. அழுகை அப்படின்னா அழுகிறது. அடுத்து என்னது, இழிவரல் அப்படின்னா சிறுமை. அடுத்து மருட்கை அப்படின்னா வியப்பு. அச்சம், அதாவது வெகுளி அப்படின்னா சினம், ஓகேவா. வெகுளி என்னது சினம், ஓகேவா. உவகை அப்படின்னா மனமகிழ்ச்சி, உவகை அப்படின்னா மனமகிழ்ச்சி. இதெல்லாம் என்ன பண்ணணும், குறிச்சு வச்சுக்கணும், ஓகேவா. புரியுதா. அப்ப என்ன, இது ஈஸியான சொல்லும் பொருள், ஓகேவா. நகை அப்படின்னா சிரிக்கிறது. நகை என்னது, பெண்களுக்கு நகை கிடைச்சா என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்களா, அப்ப நகை அப்படின்றது சிரிப்பு, ஓகேவா. அது வந்து ஈஸியாக வச்சுக்கோங்க. இழிவரல் அப்படின்றது ஒரு சிறுமை, இழிவரல் அப்படின்றது ஒரு இழிவான செயலை குறிக்கிற மாதிரி இருக்கு, அப்ப சிறுமை. மறுக்கை அப்படின்றது வியப்பு. பெருமிதம் அப்படின்றது அதுல இருக்கு பெருமையா இருக்கிறது. வெகுளி அப்படின்றது சினம், உவகை அப்படின்றது மகிழ்ச்சி, ஓகேவா. புரிஞ்சுதா. அப்ப கண்டிப்பா இருந்தது சொல்லும் பொருள் நீங்க படிக்கணும், ஓகேவா. ஓகே, அடுத்த கடைசி காண்போம், ஓகேவா. இயல் 7 இருக்க சொல்லும் பொருளும் பார்த்துலாம். ஓகே, டக்குன்னு பார்த்துலாம். காயினல் அப்படின்றது என்னது, புறநானூறுல பிசிராந்தி எழுதுகிறது, ரொம்ப முக்கியமானது. காயினறுத்து கவலம் கொழினே மானிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும், சூறு சிறு ஆயினும் தமிழுக்கு உணினே வாய்ப்புகுவதின் கால் பெரிது கெடுக்கும் அப்படின்ற பாடல், ஓகேவா. காயினல் அப்படின்னா விளைந்தனல், காயினல் அப்படின்னா விளைந்தனல். மா அப்படின்னா ஒரு வகை நிலம், ஓகேவா. ஒரு அளவு நிலம், ஒரு ஏக்கரில் 3ல் ஒரு பங்கு இருக்குல்ல, அதான் சொல்றாங்க மா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செரு அப்படின்னா வயல், முன்னாடி சொல்லியிருக்கேன். செரு அப்படின்னாலும் கழனி அப்படின்னாலும் வயல் தான். தமித்து அப்படின்னா தனித்து, தமித்துனானது தனித்து இருக்கிறது, தேன் இருக்கா, அப்ப தமித்து அப்படின்னா தனித்து. புக்குனா புகுந்து, ஒரு இடத்துல என்ன போறோம், நான் அந்த வீட்டுல நான் புகுந்தேன் அப்படின்னா புக்கு அப்படின்னா புகுந்து, என்னது புக்கு அப்படின்னா புகுந்து. யாத்து அப்படின்னா சேர்த்து, யாத்து அப்படின்னா சேர்த்து, யாத்து அப்படின்னா சேர்த்து. நந்தும் அப்படின்னா தலைக்கும், நந்தும் அப்படின்னா தலைக்கும். வரிசை அப்படின்னா முறைமை, வரிசை அப்படின்னா ஒரு முறையா இருக்கும், வரிசையா இருக்குன்னா எப்படி இருக்கும், ஒரு முறையா இருக்கும். கல் அப்படின்னா ஒளி குறிப்பு, கல் எடுத்து அடிச்சா இருக்கும், ஒரு சவுண்டு கேட்குமா, அப்ப கல் அப்படின்றது ஒரு ஒளி குறிப்பை குறிக்குது. பரிவு அப்படின்றது அன்பு, பரிவா இருக்கேன் அப்படின்னா அன்பு. தப அப்படின்னா கெட, ஓகேவா. பிண்டம் அப்படின்னா வரி, ஓகேவா. பிண்டம் அப்படின்னது வரி. நச்சின் அப்படின்றது விரும்பினால், ஓகேவா. நச்சின் அப்படின்னா விரும்பினால், ஓகேவா. சில சொல்லும் பொருளும் ஷார்ட்கட் வைக்க முடியும், சில சொல்லும் பொருளும் வந்து ஷார்ட்கட் வைக்க முடியாது. அதை நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் மனப்பாடம் பண்ற மாதிரி தான் படிச்சாகணும், ஓகேவா. காய்நெல் அப்படின்னா விளைந்தனல், காய்நெல்னா ஒரு விளைந்தனல். மா அப்படின்னா ஒரு நில அளவு, மா அப்படின்னா ஒரு நில அளவு. செரு அப்படின்னா ஒரு வயலை குறிக்குது, செரு அப்படின்னா ஒரு வயலை குறிக்குது. தமித்து அப்படின்னா தனித்து, ஓகேவா. தமித்து அப்படின்னா தனித்து குறிக்குது. புக்கு அப்படின்னா புகுந்த குறிக்குது. யாத்து அப்படின்னா சேர்ந்து. நந்தும் அப்படின்னா தலைக்கும். வரிசை அப்படின்னா முறைமை. கல் அப்படின்னா ஒளி குறிப்பு. பரிவு அப்படின்னா அன்பு. தப அப்படின்னா கெட. அடுத்து பிண்டம் அப்படின்னா வரி. நச்சின் அப்படின்னா விரும்பினால். இதெல்லாம் நம்ம நீங்க ஹைலைட் பண்ணிருக்கணும், ஓகேவா. மானா என்ன, காய்நெல்னா என்னது, காய்நெல்னா விளைந்த நெல், ஓகேவா. மானா என்னது, மானா வந்து ஒரு நில அளவு. செரு அப்படின்னா வயல். நம்ம என்ன பண்ணணும், நீங்க ஹைலைட் பண்ணிருக்கணும், ரைட்டா. ஹைலைட் பண்ணி தான் நீங்க படிச்சிருக்கணும், ஓகேவா. புக்கு அப்படின்னா புகுந்து, ஓகேவா. யாத்து அப்படின்னா என்னது, அந்த மாதிரி என்ன பண்ணணும், நீங்க தேடி ஹைலைட் பண்ணிட்டு இதை நீங்க பார்த்து படிக்காம இதை பார்த்து படிச்சு மனப்பாடம் பண்ணணும். அப்பதான் என்னது, இது எழுதுனது யாரு, பிசிராந்தையார். புறநானூறு பாடல் எழுதிருக்காரு பிசிராந்தையார். அப்ப வந்து ஞாபகமா இருக்கும், ரைட்டா. அப்பதான் சொல்லும் பொருளை கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். சொல்லும் பொருள் கொஸ்டின் கேட்கலனாலும் இதை வச்சு கொஸ்டின் கேட்டா கூட நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஏன், இதை பார்த்து படிக்கும் போது இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து புறநானூறுல இருக்கு, பிசிராந்தையில இருக்கு அப்படின்றது ஞாபகம் வரும், ரைட்டா.
ஓகே, இயல் 8ல் இருக்க சொல்லும் பொருளும் அப்படின்றத பார்த்துடலாம். கடைசி சொல்லும் பொருளும். ஓகேவா? இந்த பாடலில் இல்லை. ஓகே, இந்த பாடலில் மட்டும் இருக்கு. ஓகேவா? பாருங்களேன். அப்ப உன்னிலர் அப்படின்னா என்னது? எண்ணாதீர்கள். உன்னிலர் அப்படின்னா எண்ணாதீர்கள். நீங்க அந்த மாதிரி எண்ணிடாதீங்க. உன்னிலர் அப்படின்னாதே எண்ணாதீர்கள். பிணித்தமை அப்படின்னா கட்டியமை. பிணித்து அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? கட்டியது. பிணித்து அப்படின்னாலே கட்டியது. அடுத்தது நீச அப்படின்னா இழிந்த. நீச அப்படின்னா ஒரு இழிந்த செயல். நேசம் அப்படின்னது? நேசம்னா அன்பு. இது நமக்கு நல்லாவே தெரியும். நேசம் வச்சிருக்கோம் அப்படின்றது அன்பு. வள்ளியதை அப்படின்னா உறுதியை. வள்ளியது அப்படின்னா வலிமை. ஓகேவா? வள்ளியது அப்படின்னா ஒரு உறுதியை குறிக்குது. ஓர்மீன் அப்படின்னா ஆராய்ந்து பாருங்கள். என்னது? ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்றது. ஓர்மீன் அப்படின்றது பழமையை குறிக்குது, பன்மையை குறிக்குது. இது என்னது? பேனா. சிங்குலர் என்னது? பேனா. அது ப்ளூரல் சொன்னா பேனாக்கள் அப்படின்னு சொல்லுவோமா? அப்பதான். ஓர்மீன் அப்படின்னா ஆராய்ந்து பாருங்கள். பாதகர் அப்படின்னா கொடியவர். ஓகேவா? பாதகர் அப்படின்னா ஒரு கொடியவர். ஓகேவா? குழுமி அப்படின்னா ஒன்றாக கூடி. குழுமினானது எல்லாரும் சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா ஒன்றா இருந்தோம், குழுமி இருந்தோம், நாங்கள் எல்லாரும் ஒன்றாக குழுமி இருந்தோம் அப்படின்னாது ஒன்று கூடி. பழிப்புரை அப்படின்னா இகழ்ச்சியுரை. பழிப்புரை அப்படின்னா இகழ்ச்சியுரை. பழிப்பு அப்படின்னா இகழ்றாங்க. பழி அப்படின்னா இகழ்தல். ஏதமிழ் அப்படின்னா குற்றம் இல்லாத. ஏதமிழ் அப்படின்னா குற்றம் இல்லாத. ஊன்ற அப்படின்னா அழுந்த. ஊன்ற அப்படின்னா நம்ம ஊன்றி நட அப்படின்னு சொல்லுவோமா? அழுத்தி நட. காலை ஊன்றி நட, இல்லைன்னா கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவோமா? ஊன்ற அப்படின்னா அழுந்த. மாற்றம் அப்படின்னா சொல்ல மாற்றத்தை கொண்டு வரணும். அப்ப சொல்லுனா என்னது? மாற்றம். நுவன்றிலர் அப்படின்னா கூறவில்லை. நுவன்றிலர் அப்படின்னா கூறவில்லை. நுவன்றிலர் அப்படின்னது கூறவில்லை. ஓகேவா? நுவன்றிலர் அப்படின்னது கூறவில்லை அப்படின்றது பொருள். ரைட்டா? சிறுபான்மை அடிப்படையில் இருக்க கடைசியான சொல்லும் பொருளும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்க புக்ல ஹைலைட் அப்படின்றது பண்ணிருக்கணும். அது பண்ணாம இருக்கவே கூடாது. ரைட்டா? அப்ப வளமலை அப்படின்னா வளமான மலை. வளமலை அப்படின்னா வளமான மலை. மலை எப்படி இருக்கும்? வளமா இருக்கும் எப்பவுமே. அப்ப வளமலை அப்படின்னா வளமான மலை. மலைநாடு இன்று பழனி மலை என்று அழைக்கப்படுகிறது. வளமலை தானே சொல்றாங்க, பழனி மலை தானே சொல்றாங்க, வளமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவா அண் அப்படின்னா மலைப்பக்கம். கவா அண் அப்படின்னா மலைப்பக்கம். கலிங்கம் அப்படின்னா ஆடை. கலிங்கம் அப்படின்னா ஆடையை குறிப்பிடுது. கலிங்கம் அப்படின்னா ஆடை குறிக்கிறது. சுரும்பு அப்படின்னா வண்டு. என்னது? சுரும்பு அப்படின்னா வண்டு. நாகம் அப்படின்னா சுரபுன்னை, நாகபாம்பு. சுரபுன்னை அல்லது நாகபாம்பு. நாகபாம்பு என்ன சொல்றாங்க? நாகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிறங்கு அப்படின்னா விலங்கும். பிறங்கு அப்படின்னா விலங்கும். பரம்பு அப்படின்னா பரம்பு மலை. மலை குறிப்பிட்டோம்ல, பரங்கு அப்படின்னா பரம்பு மலை. கரங்கு அப்படின்னா ஒலிக்கும். கரங்கு அப்படின்னா ஒலிக்கும், ஒரு சவுண்டு குறிக்கிறது. ரைட்டா? வாளுலை அப்படின்னா வெண்மையான தலையாட்டம். வாளுலை அப்படின்னா வெண்மையான தலையாட்டம். மருளை அப்படின்னா வியந்து பார்க்கறது. என்னது? மருளை அப்படின்னா ஒரு விஷயத்தை எப்படி பார்ப்போம்? வியந்து பார்ப்போம்ல. மருளை அப்படின்னா வியக்கை. ஓகேவா? வியக்க. நிழல் அப்படின்னா ஒளி வீசும். நம்ம நிழல்ல இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒளி வீசுமா? நிழல்ல உட்காந்துருக்கும் போது பாக்கி எல்லா இடத்துல இருக்கும் ஒளி அப்படின்றது வீசுமா? நிழல் அப்படின்னா ஒளி வீசும். நீலம் அப்படின்னா நீலமணி. அதே எதுக்கா? நீல அப்படின்னா நீலமணி. ஓகேவா? நீலம் அப்படின்னா நீலமணி. அமர்ந்தனன் அப்படின்னா விரும்பினன். ஓகேவா? அமர்ந்தனன் அப்படின்னா விரும்பினன். சாபம் அப்படின்னா வில். ஓகேவா? சாபம் அப்படின்னா வில். ஓகேவா? மால்வரை அப்படின்னா பெரிய மலை. மால்வரை அப்படின்னா ஒரு பெரிய மலை. ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? நீங்க ஹைலைட் பண்ணி மேல படிச்சிடணும். கரவாது அப்படின்னா மறைக்காது. கரவாது அப்படின்னா மறைக்காது. துஞ்சி அப்படின்னா தயங்கு. என்னது? துஞ்சி அப்படின்னா தயங்கி தயங்கி இருக்கிறது. நளிஞ்சினை அப்படின்றது செறிந்த கிளை. ஓகேவா? பெரிய கிளை இருக்குல்ல, என்னது? ஒரு பெரிய மரம் இருக்கும், என்னது? இவ்வளவு பெரிய கிளையா போகும்ல, அதான் பெரிய மலை. போது அப்படின்னா மலர் போது. பூ விரிய தொடங்கும் போது. பூ என்னது? விரிய தொடங்கும் போது. போது அப்படின்னா மலர் குறிப்பிடுது. ஏன் அப்படின்னா நெருங்கிய. ஓகேவா? நாகு அப்படின்னா இளமை. ஓகேவா? நாகு அப்படின்னா இளமை. குறும்பொறை அப்படின்னா சிறுகுன்று. குறும்பொறை அப்படின்னா சிறுகுன்று. கோடியர் அப்படின்னா கூத்தர். மலைதல் அப்படின்னா போரிடல். மலை என்னது? மலையில என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல? போரிடுவாங்களா? மலையில என்ன பண்ணுவாங்க? இந்த நிலத்துக்கும் மருது நிலத்துக்கும் எதிர் நிலத்துக்கும் இந்த மாதிரி சண்டை போடுறாங்க அப்படின்லாம் நம்ம கதை பிடிச்சிருவோம்ல. அப்ப அந்த மலைதல் அப்படின்னா போரிடல். உரல் அப்படின்னா செறிவு. உரல் அப்படின்னா செறிவு. நுகம் அப்படின்னா பாரம். நுகம்னா என்னது? ஒரு பாரத்தை குறிப்பிடுது. நுகம்னா பாரம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுது? சொல்லும் பொருளும் கடைசியில ஒரு 2-3 சொல்லும் பொருள் தான் நமக்கு கஷ்டமா இருக்கு. மீதி இருக்க சொல்லும் பொருள் நமக்கு ஈஸியா தான் இருக்கு. ஓகேவா? சொல்லும் பொருளும் படிக்காம என்ன பண்ணக்கூடாது? எக்ஸாம் ஆளுக்கு போகக்கூடாது. அப்ப ரொம்ப முக்கியமான புக் இன்சைட்ல சொல்லும் பொருளும் அப்படின்றது பார்த்திருக்கோம். இயல் 1ல இருந்து இயல் 8 வரையும் இருக்க சொல்லும் பொருளும் அப்படின்றது பார்த்திருக்கோம். ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான சொல்லும் பொருளும். ரைட்டா? அப்ப என்ன பார்த்துருக்கோம்னு பாருங்க. இயல் 1ல இருந்து இயல் 8. இன்னும் நம்ம புக் இன்சைட்ல என்ன பார்க்கணும்? புக்கை வச்சு என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம கண்டென்ட் படிச்சு பார்த்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்களா அப்படின்னு பார்க்கணும். நூறு குறிப்பு பார்க்கணும். சில இடத்துல நான் பார்த்திருந்தேன் ஒன் வேர்டுல 100 குறிப்பு கொஸ்டினும் கேட்கறாங்க. சரி, இப்ப சொல்லும் பொருளும் கேட்கறது இல்லையே சார் அப்படின்னா இந்த சொல்லும் பொருள் என்ன பண்ணிருக்கலாம்? இந்த சொல்லும் பொருளை வச்சு இந்த பாட்டுல நீ ஹைலைட் பண்ணிருக்கணும். ரைட்டா? இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டுலாம் நீங்க ஹைலைட் பண்ணிக்கணும். நாகம் அப்படின்னா என்ன, நல்கினா என்ன, இந்த பாட்டு நீங்க ஹைலைட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது நமக்கு தெரியும். ஓகேவா?
இதை வந்து சிறுபான்மையற்றப்படையில் கேட்டிருக்காங்க. சிறுபான்மை நல்லூர் நத்தனார் வந்து இதை பாடியிருக்காரு, இதில் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போடுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாம் சரி, வரப்போற பப்ளிக் எக்ஸாம் சரி, வீடியோ அப்படின்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.